Never have I ever gotten into a controversy. நான் தான் கான்ட்ரவர்சியில் ரொம்ப அதிகமாக பேர் வர ஆளே. எப்படி மேமுக்கு வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் இருக்கா, நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த வீடியோ நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம். கடைசியாக போர்டு கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆன்சர் வரல. X+Y என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் என்ன போர்டு கூட பேச விட்டாலே திரும்பி பார்த்தா அவனை கேள்வி கேட்பானுங்களே, என்ன பண்ணுன்னே தெரியல அப்படின்ட்டு. பசங்களா, இந்த கொஸ்டினை நான் பிரேக்கு அப்புறம் நடத்துறேன். கடைசியா அதுதான் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. என்னன்னா மங்காத்தா மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் தீவிர அஜித் ஃபேன். என் பேர் விஜய் சார். இந்த விஷயம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஹலோ ஆல், இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஏன்னா அந்த வீடியோல அவங்க டீச்சர்ஸ் எதுவும் டீச் பண்ண போறது இல்ல, மாற அவங்க டீச்சர்ஸை நாங்க கேள்வி கேட்க போறோம். எவ்வளவு நாள் தான் டீச்சர்ஸே நம்மள கேள்வி கேட்பாங்க. சோ இந்த வீடியோ நம்ம டீச்சர்ஸை கேள்வி கேட்கலாமா? ஓகே. சோ சீன்ஸ் ரீநைட் முடிச்சுட்டு கட் ஆஃப் ஃபியூச்சர் அது இதுன்னு ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. சோ இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா ஃபன் பண்றோம். ஓகேவா? சோ ஏன்னா உண்மையிலே உங்க டீச்சர்ஸ் யாரு அப்படின்னு நான் இந்த வீடியோல கொண்டு வர போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாட போறோம். கேம் ரொம்ப சிம்பிள் தான். நான் நெவர் ஹேவ் ஐ எவர் அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ சொல்லுவேன். அந்த இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில நடந்திருந்தா அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அதை பத்தி சொல்லுவாங்க. கிளியரா டீச்சர்ஸ்? எஸ். ஷால் வி கோ? நிறைய கான்ட்ரோவர்ஷியலான क्वेश्चंस வர போகுது. சோ டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்க போறேன். சோ யுவர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ், நெவர் ஹேவ் ஐ எவர் மேட் a cringe reel? சொல்லுங்க. யாருப்பா கை தூக்க போறீங்க? இல்ல, நம்ம பண்றதே நம்ம கிரிஞ்சுன்னு சொன்னா பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. சோ நம்ம பண்றது என்னைக்குமே நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. நம்ம பண்றது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது பசங்க தான் பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லிருப்பாங்க. பட் நம்ம பண்றது கண்டிப்பா கிரிஞ்சா இருக்கு. Not my words, mother. Well said. அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चन நெவர் ஹேவ் ஐ எவர் சீட்டட் இன் எக்ஸாம்? உண்மையா ஆனஸ்டா சொல்லுவோம். இல்ல, ஆக்சுவலா இது நான் ஆக்சுவலா யூஜி படிக்கிறப்போ ஒரு எக்ஸாமுக்கு சுத்தமா படிக்காமலே போயிட்டேன். எனக்கு ஃபெயிலா 0 மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்றதுனால நோட்ஸை டேபிளுக்கு கீழே வச்சு ஓபன் பண்ணி வச்சுட்டேன். சோ அது சீரியஸா எழுதுற மாதிரி அப்படியே குவிஞ்சிக்கணும் நம்மன்னு ரொம்ப நேரமா எழுதிட்டு இப்படி பாத்துக்கிட்டு அவங்க ரொம்ப நேரமா கண்டுபிடிக்கலாம். அவங்க எப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 1 hour நிமிரவே இல்லை அப்படின்னு அவங்க டவுட் வந்துச்சு. என்ன இவன் ரொம்ப நேரமா புரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்காங்க. இவங்க திரும்பி இப்படி பார்த்தா நிக்கிறாங்க. அசிங்கமா இல்லையா இது வேற பண்றீங்க? 1 hour நான் இவனை எவ்வளவு சீரியஸா படிச்சு நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கில்ட்டியா இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது. சோ அது ஒரு பயங்கர மாதிரி அடுத்த தடவை நான் பெஸ்டா தான் பண்ணணும். இனிமே அவங்க என் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சாங்க. அந்த ட்ரஸ்ட் நான் அதுக்கப்புறம் அவங்க சப்ஜெக்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், அதுக்கப்புறம் எல்லாம் கமிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்த சப்ஜெக்ட் ஒரு இதை நீ அப்படியே ஃபுல்லா மாத்திட்டீங்க. ஆமா, அது ஒரு மெமரியா நம்ம எடுத்துக்கினாலும் அது ஒரு லெசனா நான் அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டேன். அந்த வசூல் ராஜா பிபிஎஸ் படத்துல கூட அவன் காப்பி அடிக்கிறது சீக்கிரமா எழுதி கொடுத்து பேப்பர் படிச்சதோட சீக்கிரமா எழுதி கொடுத்துட்டு போனாரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் படிக்க சீரியஸ், அதாவது எப்படின்னா பெஞ்சு என்னோட செஸ்ட் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி ரொம்ப நேரமா 1 hour இப்படியே இருக்காங்க. பாத்துட்டா என்ன இப்படி ஏமாத்துட்டாங்க. ஆக்சுவலா சார் செயல்முறையில தான் தப்பு பண்ணிருக்காரு. வேற அதனால வந்த பிரச்சனை. பட் நமக்கு அப்படி இல்ல. நம்ம இந்த பிராக்டிகல் எக்ஸாம், அதாவது பாட்னி பயாலஜி பிராக்டிகல் எக்ஸாம் ஃபேமிலிஸை பத்தி எழுதுவோம். செடி எல்லாம் கொடுத்துட்டு பேர் என்ன அப்படிலாம் சொல்லி எழுதுவோம். நம்ம முன்னாடியே கேட்டாச்சு பட் நம்ம ஃப்ரெண்டு தான் அக்கா என்ன அக்கா வர போகுது அப்படின்னு சூப்பரா சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அதுதான் இது படிச்சுக்கிட்டு ஒரு பிட் எழுதியாச்சு. அங்க ஸ்லீவ்ல கூட உள்ள வச்சாச்சு. சூப்பரா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா எழுதியாச்சு. அதெல்லாம் மாட்டலாம் இல்ல சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் எங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப் அட்டெண்டருக்கே தெரியாம போச்சு. கடைசியில ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சு நான் எதுனா ஃபேமிலி வேற, அவங்க கேட்ட ஃபேமிலி வேற. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் விட்டு எழுதுறதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு அப்படின்றத புரிஞ்சுட்டு எழுதணும். இல்லைன்னா மாட்டிப்போம் அப்படின்னு, அப்புறம் எழுதே வேஸ்டா போயிடும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டு அடிக்கூடாதுன்னு நினைக்கல. பட் நீங்க சொன்ன மாதிரி ஆமா தப்ப திருத்திக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா மேம் எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து மார்க் வாங்குவாங்கல்ல, அந்த கேட்டகரி தான்.
ஆக்சுவலா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரதோட அந்த பிட் அடிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வரப்போ ஒரு ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஒரு சூப்பரா எழுதிட்டு அதாவது நம்ம படிச்சு எழுதினா கூட அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வராது. ஆனா காப்பி ஒரு இதா இருக்கும். என்ன பண்றது, எல்லா டீச்சர்ஸ் ஆனா மக்களே பாத்துட்டு இருக்கிற நீங்க பண்ணீங்க பொழந்துருவேன். அப்புறம் என்ன மாதிரி தப்பு தப்பா மார்க் எழுத வேண்டியதான். பேசிக்கா மாத்தியாச்சு சொல்லிக்க வேண்டியது வழி இல்ல. தப்பு பண்ணிதான் கத்துக்கணும். ஆமா கண்டிப்பா. ஓகே, சோ நீங்க வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸா இருக்கீங்க, கண்டிப்பா நிறைய பசங்களை திட்டி இருப்பீங்க. ஆனா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது have you ever gotten scolded from any teacher? So never have I ever gotten scolded from a teacher. How do I tell you? நான் ரொம்ப வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு மாசத்துல 30 நாள் இருக்குதுன்னா 20 நாள் ஓடியிலேயே போயிடும். சோ எல்லா டான்ஸ், பாட்டு, கேம்ஸ், எந்த கேம்ஸ் எடுத்தாலும் என் பேர் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நமக்கு ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரொம்ப அதிகம். சோ அதனால ஓடி வாங்குறதுக்கு போனேன்னாவே எனக்கு திட்டு விழும். சோ ஐ எம் லைக் a regular star. அப்போ நீங்க வந்து மத்த ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் நீங்க திட்டு வாங்கிருக்கீங்க, நாட் ஃபார் எனிதிங் எனி ஃபன்னி திங். மத்ததெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். பட் இந்த விஷயத்துல மட்டும் எப்படியாச்சும் திட்டு வாங்கிடுவேன். நம்ம இந்த ட்ரிப்புக்கெல்லாம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பசங்களுக்கு தெரியும். அப்படின்னு ட்ரிப்புக்கெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்துட்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வைப்போம். சோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய வாட்டி திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு வருஷம் ஸ்கூல் ட்ரிப் நடக்கும், காலேஜ் ட்ரிப் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு இடத்துல கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா பசங்க போய் 170 ரூபா சொல்லிருக்காரா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அந்த 170 ரூபா 20 ரூபா கமிஷனா கொடுத்துருக்கேன். நம்ம பசங்களுக்கு என்ன நான் மட்டும் போய் சொன்னேன் அப்படின்னு பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க. கூட இருக்கிற நாள் இப்ப சரி கேட்டு போறா, இவனை கேட்டு போறா, சார் சொன்னாரா இல்லடா, அவன் ஆமாடா அப்ப அவனுக்கு 20 அப்படி கொடுத்துட்டு மிச்சருக்கு 50 அது பண்ணிடுவான். இது எங்க மாட்டிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு போய் டைரக்டா போய் சார் கிட்ட போய் கொடுத்துருக்கான். என் கிட்ட தானே கொடுத்துருக்கேன், நான் தானே லீடர் அப்படின்னு நான் கலெக்ட் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கேன். என்கிட்ட கொடுக்க போற டைரக்டா சார் கிட்ட போய் கொடுத்துட்டு இதுக்கு 150 170 தேவையில்லையா அப்படின்னு சொன்னாலுமே சார் சுபாஷ் தான் கலெக்ட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நன்றியா வந்து வாட்டிட்டாங்க. சோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப திட்டு வாங்கி ரொம்ப அசிங்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. அதுக்கப்புறமா ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றதை விட்டு ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது லைஃப்லயே நான் வாங்கின திட்டு அதெல்லாம் ஜாஸ்தி. அது ரொம்ப ஒரு மாதிரி சஃபர் ஆச்சு ஆக்சுவலா. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா கிளாஸ்ல ஆக்சுவலா டெஸ்ட் முடிச்சுட்டு ஆன்சர் அந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சு அந்த ஆன்சர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த இது புக்லெட் கொடுத்துட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணது, யாருமே சால்வ் பண்ணாத ப்ராப்ளம் நான் மட்டும் தான் சால்வ் பண்ணிருந்தேன். அவங்க டீச்சர் ரொம்ப விஜயகுமார் நீ மட்டும் எப்படிப்பா இது ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் நிறைய கலாய்ப்பேன். டக்குன்னு ஃப்ளோல ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுற பழக்கத்துல எப்படிப்பா அந்த ப்ராப்ளம் போட்ட உடனே கையில தான் மேம் போட்டேன் அப்படின்ட்டு. எப்படிப்பட்ட ஆளு என் பேர் என்ன? கிளாஸ்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். ஏன்னா 2 செக்ஷன் நாங்க 10th ஸ்டாண்டர்டு. டக்குனு அவங்க ரொம்ப டெரர் டீச்சர். அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது. பழக்க தோசத்துல எப்படி போட்டப்ப கையில தான் டீச்சர் போட்டோம் அப்படின்னு எழுந்த உடனே வாங்குவாங்க. உனக்கு எவ்வளவு நெக்கல் இருந்தா நீ எம்ஏ கலாய்ப்பா அப்படின்ட்டு என் கிளாஸுக்கே ஒரு வாரத்துக்குள்ள வரக்கூடாது, வெளில போக அப்படின்ட்டாங்க. ஐயோ நம்ம வாய வச்சு சும்மா இருக்க. அதுல இருந்து நான் வந்து ரொம்ப அந்த கவனமா பேசணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன். நம்ம சில நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற கேஷுவல் டாக் வந்துரும். ஆமா, பிளஸ் அதுவும் அந்த ஏஜ்ல நம்ம ஃபன்னு நிறைய அட்டகாசம் அதிகமா இருக்கும். அப்ப டக்குன்னு அவங்க அது எல்லாரும் சொல்லும்போது டீச்சர்ஸுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. அப்போ எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அதான் பிரச்சனை. அந்த டைமிங் எப்பயுமே நம்ம நார்மலா பேசுறது வேற, எல்லாரும் முன்னாடி ஒரு கிரௌட்ல நம்ம சின்னதா சொல்ற காமெடி கூட அது பயங்கரமான ஹியூமரா கிரியேட் ஆயிடும். சோ அப்போ வந்துட்டு அது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அவங்க எவ்வளவு பெரிய டீச்சர். அவங்க கிட்ட நான் ஏன் அப்படி நான் சாரி போய் கேட்டேன். நான் கேஷுவலா பேசுவேன் மேம், அந்த டீச்சர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது ஃப்ளோல தவறுதலா வந்துருது. எனக்கு தவறுலாம் வந்து பிரச்சனை இல்லை, சிரிச்சானுங்க பத்தியா, அதுதான் இவனை நாளைக்கு ஸ்கூல் ஃபுல்லா பேசுவானுங்க இதை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். பேசும்போது யோசிச்சு பேசணும், இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்ட இடம் அது. ஆக்சுவலா சார் சரியா பண்ணிட்டு கூட பாத்தீங்கன்னா என் வாய் இருக்கு, வாய் கொஞ்சம் சும்மா இல்ல. பிரமிளா மேம் இருந்திருந்தா நல்ல வேலை அவங்களாவது அவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிடையாது. மேம் அங்க ஃபேக்கல்ட்டியா இருந்து நான் தான் சொல்லி வச்சுக்க கிரவுண்ட் கட்டிருப்பாங்க. என்ன அவங்க பாக்ஸர் வேற. ஆமா பரவாயில்ல, அப்போவே கடி ஜோக் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கேன். அப்படிதான் சாருக்கு நல்லா தெரியும், பயங்கரமா கலாய்ப்பேன். ஃப்ளோல வரதான் ஃப்ளோல வந்து நிறைய வரும். சந்தான சாயல் அது நிறைய ஜாஸ்தியா இருக்கும். நக்கல் நயண்டி எல்லாம். Never have I ever
இது நீட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கான்சென்ட்ரேஷன் பண்றது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்களா? ஆனா அப்படி இல்ல, ஆனா கான்சென்ட்ரேஷனுக்காக சொல்லியிருக்கீங்களா? லைக் கான்சென்ட்ரேஷனுக்காக சொல்லியிருக்கேன், அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். பட் நான் தான் என் கிளாஸ்ல 1 மணி நேரம் கிளாஸ் தான் 4-5 வாட்டி இதை சொல்ற ஆளு நான் தான். சோ நானே ஒத்துக்கிறேன்ப்பா. இல்ல நானும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு சீரிஸ் வந்து இருக்கு நம்ம யூடியூப்ல, நக்கலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல சீசன் 1ல வந்து ஒரு மேத்ஸ் சார் இருப்பாரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பேக் டு அது வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எப்பவுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எதுக்கு அதை நம்ம நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் சார், எல்லாரும் வீட்டும் சும்மாலாம் சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு விஷயம் நடத்திட்டு இருப்போம், சீரியஸா கவனிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நோட் பண்ணிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஒரு விஷயம் போயிட்டு இருப்போம், அங்க கடலை போட்டு இருப்போம், இது ரொம்ப முக்கியமாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4-5 பேராவது பாப்பாங்களே அப்படின்ற சுயநலம் இல்ல, அவங்க பொது நலத்துக்காக தான் சொல்ல வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. நான் நடத்தினாலே இம்பார்ட்டன்ட் வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எடுத்தாலே முன்னாடி இம்பார்ட்டன்ட் யோசிப்பா சார் எப்படி அதாவது வார்த்தை இம்பார்ட்டன் சொல்லுவாரு. நீங்க ஏன் சரி எல்லாத்தையும் இம்பார்ட்டன் சொல்றீங்க அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறது பூராமே இம்பார்ட்டன். இதுலதான் கொஸ்டின் வரும், அதுலதான் கொஸ்டின் வரும் சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் தான் யாரு நமக்கு தெரியும். நான் இதை மட்டும் இம்பார்ட்டன் சொன்னா அந்த கொஸ்டின் வரும். நீங்க சொன்னது வந்து கொஸ்டின் வரலாமா? நான் எல்லாத்தையும் இம்பார்ட்டன் சொல்றேன். அவனால சொன்னது அன்னைக்கே சொன்ன பாத்தியா, நான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? போய் எந்த வீடியோ எடுத்து பாரு, நீங்க எந்த டாபிக் சார் விட்டீங்க எல்லாத்தையும் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. அது ஒரு ஸ்மார்ட் டெக்னிக். அது அதை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க கண்டுபிடிப்பான். நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாமே பார்த்தானா சார் முக்கியம் சொல்லிட்டு இருக்காரு. இதை அவன் ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லா பார்த்தானா முக்கியன்றதை மட்டும் தான் சொல்லிருக்காரு. கவுண்டிங்லாம் போடுவாங்க சார், அதெல்லாம் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு எப்படின்னா அடாப்டேஷன். மதர் கிளாஸ் பார்க்கும்போது புதுசா இருக்கும். எப்படி இருந்தாலும் சார் அதை சொல்லலாம், சார் இதை சொல்ல மறந்துட்டு இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும். 10 கிளாஸ் போனோட ஏதோ குறையுது இம்பார்ட்டன்ட் கேட்கறான். என் கிளாஸ் ஃபாலோ பண்ணிருக்கான், நான் என்ன பேசணும் அவனுக்கு தெரியும் அடுத்தது அப்படின்றத நான் சொல்லலாம். ஏதோ குறையிற மாதிரி இருக்கு சார், இம்பார்ட்டன்ட் குறையுது சார், அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவானுங்க. சோ அடுத்து வந்து never have I ever been sent out of the class. So பயங்கரமா ஏதாவது பண்ணி அப்படியே get out அப்படின்னு சொன்ன ஒரு மூமெண்ட் இருந்திருக்கா? தெளிவையா சொல்லணும்னா வெளியே போ. அது நல்லதான் அவங்க எடுத்து கிட்டத்தல வந்துட்டு மாதிரி அப்படிலாம் இல்ல. அது எல்லா பசங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். பட் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சும்மா தாங்க கூட போயிருந்தேன். அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பல்பு அடிக்கிறது, ஃபேன் திருடுறது அப்படின்னு இருப்பாங்க. அதுக்காக தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஐ மீன்ஸ் பையா அப்படின்னு சொல்லிடணும்டா அப்படின்னு நான் சொல்றேன். அந்த கமிட்டியில நான் இல்ல, உடைக்கிற கமிட்டியில நான் இல்ல அப்படின்றது. பட் என்ன பிரச்சனை என்னன்னா, நீ ஃபேர்வெல் முடிஞ்சிட்டு பேக் கிளாஸ்ல இருந்துச்சு. பேக் கிளாஸ்ல இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்க உடச்சிட்டு இருந்தாங்க, உடச்சிட்டு ஃபேன் எல்லாம் கவுட்டிட்டு இருந்தாங்க. நான் பேக் எடுத்து நான் ஒன்றும் பண்ணல. ஓகே நீ உடைக்கிறீங்களா, உடச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். நான் பாட்டு பேக் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பிடி சார் வந்து அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏற்கனவே பிரின்சிபல் உள்ள வச்சுட்டாங்க. ஓகேவா, சரி இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிப்புக்கு 70 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரலாம், அது இல்லாம ஃபேனே உடச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் பில்ல போட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நமக்கு தெரியுமா தெரியாது, இந்த லேப் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையும் சரி காலேஜ் சரி புடிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாம இதுவும் இது நான் வீட்டுக்கு போய் கேட்டா அப்படின்னா வீட்டை சிறப்பா அடிப்பாங்க. இந்த தொலை இருக்கு பாத்தீங்களா, ஐயோ அந்த அது என்ன ஃபேர்வெல் அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பண்ணாத வீட்டுல சொன்னாலும் நம்புவாங்களான்னு தெரியாது. என்னது நீ எல்லாம் பண்றக்கூடிய ஆள் தான் நினைப்பாங்க, என்ன பண்றது. சோ என் வாழ்க்கையில சொல்லணுமா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்றதுக்காக சும்மா நான் ஹோம்ஒர்க் எழுதினாலும் சரிவா போவோம் வெளியில உட்காருவோம் ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பசங்களுக்கும் தெரியும் கிளாஸ்க்கும் லேட்டா வருவேன், அந்த கிளாஸ்க்கும் லேட்டா தான் வருவேன். சோ லேட் கமருக்காக நிறைய தடவை வெளியில இருந்திருக்கேன். அண்ட் செய்யாத தப்புக்கு நிறைய தடவை சரி மாதிரி நானும் திட்டு வாங்கி வெளியில இருந்திருக்கேன். அதுவும் இல்ல அது எப்பவுமே ஒரு பசங்க மென்டாலிட்டி இருக்குமே சார். நம்ம ஒரு தப்பு செஞ்சிருப்போம், அதுக்கு மாட்ட மாட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செய்யாத ஒரு தப்பு வச்சு செய்வாங்க பாருங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டு அப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சார் தப்பு செஞ்சிருக்கலாமே அப்பெல்லாம் தோணுச்சு, ஒரு பல்பாக நான் உடச்சிருக்கலாமே அப்படின்னு தோணிருக்கும். சொல்றோம். ஆனா நம்ம தப்பு செஞ்சு நம்ம ஃப்ரெண்டே கூட்டிட்டு போனா அது ஒரு கூட்டம் கிரைம் பாட்டு சேர்ந்து வெளியே நிக்கிறது அது ஒரு மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஆக்சுவலா 2 இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. ஒண்ணு வந்து ஃபன்ல நடந்தது, ஒண்ணு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் நடந்தது. எனக்கு என்னன்னா வெளியில போனது, நான் ஆக்சுவலா நான் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், நான் ப்ராப்பர் தமிழ் லாங்குவேஜ் தான் படிச்சேன். மேக்ஸ் பிசிக்ஸ் கூட தமிழ்ல தான் படிச்சது. சோ நான் முடிச்சிட்டு இன்ஜினியரிங் நான் வந்து ஜாயின் பண்றேன், அது ஃபுல்லாவே இங்கிலீஷ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போவோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸ் நடக்கும்போது எல்லாருமே அதர் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட், ஸ்டேட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே உள்ள இருப்பாங்க. சோ நான் 10th 12th ஸ்கூல் டாப்பர். அந்த இடத்துல பல டாப்பர் இருக்கிறாங்கன்றதே எனக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும், நம்ம டாப்பரா இருக்க மாட்டோம் போல இங்க வரதா அப்படின்றது உள்ள இருந்தது. சோ அதுக்கப்புறம் அவங்க நடத்துறது எனக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு புரியல, பேச ஆரம்பிச்சுவான்.
கிளாஸ்ல பேச ஆரம்பிச்சிருவோம். அவங்க கிட்ட பேச மாட்டேன். பக்கத்துல யாரெல்லாம் இருக்கவங்களுக்கு சீண்டி பேச ஆரம்பிச்சிருவேன். நான் உருப்படுனா மத்தவங்க உருப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காது ஷார்ப் பண்றதுன்னு தெரியாது. நான் குசு குசு பேசுறதே அவங்க கண்டுபிடிச்சு போர்டுல எழுதும்போது கீழே நேரா வந்துட்டு பேப்பர் திரும்ப அடிச்சிட்டாங்க. இங்க நான் எவ்வளவு சீரியஸா வந்துட்டு ஆர்கிடெக்ட் அந்த இது ஆக்சுவலா இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் ஆக்சுவலா பேப்பர் சீரியஸா ஈஸி நடந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உனக்கு ஏதாவது வாய் தெரியுமா? மாதிரி நீங்க என்ன வரையும் தெரியாத தான் பேசுறது. தெரிஞ்சா நான் பேச போறேன். நீங்க பேசுறதே எனக்கு புரியல அப்படின்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா இருந்தவர், எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு மாதிரி அவங்க தமிழ்ல சொன்னா அவனுக்கு புரியுமான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை தமிழ்ல, சுத்தமா புரியல. தமிழ்ல புரியும் ஓரளவுக்கு எனக்கு மேக்ஸ் பண்ணுது. அவங்க அதை வேற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அவ்வளவு புரியல. அவ்வளவுதான் இவன் நம்ம பல்ப் வாங்கி அப்படின்ட்டு தைரியமே சொன்னமே தமிழ் அப்படின்ட்டு அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. நீ கிளம்பி தயவு செஞ்சு வெளியில போய் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்ட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு அந்த உறுத்தல் இருக்கும். ஏன்னா நம்ம டாப்பர் இந்த டீவியேஷன் வந்து நம்ம ரொம்ப சஃபர் பண்ணும். எப்பயுமே நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இங்க எப்படி இருக்கணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு நமக்கு டைம் தேவைப்படும். அது ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஒரு சம்பவம் நடந்துருது. அதுக்கப்புறம் நமக்கு அவங்க பிடிக்காம வேலை போட்டு சண்டை போட்டாங்கனாலே அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. அப்புறம் திட்டு வாங்குறது நார்மலா போச்சு. ஓகே நம்ம திட்டுனாலதான் அதிசயம் பழகணும் அப்படின்னு இவங்க திட்டம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு டைம் மேல. அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் இயர் தான் வரும்போது என்னுடைய ஹேபிட் வெளியில ஆரம்பம். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கும், அது வந்துடும். எனக்கு எப்பயுமே வெளியில பேசுறத விட இந்த கிளாஸ் ரூம்ல நடத்தும் போது பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த சீரியஸா நடத்துல இருப்பாங்க. என்ன படம் பார்த்து நாளைக்கு நம்ம அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த சாருக்கு வந்து நாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு வரும்போது சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டோம். பேசினவங்க 2 பேர் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்க 2 பேரையும் காட்டாம வேற 2 பேரும் வெளில போக சொல்லிட்டாரு. அப்புறம் சார் அவனையும் பேசுறேன் சார், நாங்க தான் பேசணும், நாங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சாரி சார் நாங்க தான் பேசணும் அப்படின்னு ஜென்டில்மேன் இன்னைக்கு 2 பேரும் வெளில போங்க அப்படின்றாரு. பார்த்து நம்ம அவரே அனுப்பிட்டாரு அப்படின்ட்டு கேண்டீனுக்கு போயிட்டு உட்காந்து நாங்க ஆக்சுவலா அவர் நல்ல மனுஷன் டிஸ்டர்பன்ஸ் கூட எதுலயும் நினைப்பிட்டோம். ஒரு ஸ்டாஃப் ஒரு மாதிரி எங்க வேணாலும் சுத்து எனக்கு தொந்தரவு மட்டும் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிச்சா படி இல்ல படிக்காத. அதனால நாங்களே முன்னாடியே கட் பண்ண மாட்டோம் அப்படின்னா உள்ள இருந்தா ஆப்ஷன் போட்டுருவாரு. பிரசன்ட் போடுறவரையும் உள்ள இருப்போம், அவரை வெளியில போடுவாரு, நம்ம அப்ப போயிடுவோம். அந்த மாதிரி அதெல்லாம் யூஜில நடந்தது. நெவர் ஹேவ் ஐ எவர் ஃபாஸ்டா போவோம் சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? இல்ல நாங்க அப்படியே பண்ணா எல்லா டீச்சர்ஸும் அப்படி இல்ல. பட் நாங்க அப்படி இருந்து அப்படி பண்ணது. நமக்கு ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புரியணும் அப்படின்னு. நான் அப்படின்ற வளர்ந்து வந்தாரலாம். இப்போ நான் வந்து 11th எல்லாம் பயாலஜி ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பாட்னி அப்படின்னு படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. மேம் வந்து என்ன நடத்தினா ஒரு பேராகிராஃப் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. சோ அந்த ஒரு பழக்கம் எல்லா ஸ்கூல்ஸும் இப்பவும் இருந்துட்டு இருக்கு. எந்த ஸ்கூல்ஸும் சரியா நடக்கிறது இல்லை. அதனாலதான் பசங்க என்ன வராங்கன்னா யூடியூபை தேடி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிகமான ஆன்லைன் பேஸ் பண்ணி எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல புரிய மாட்டேங்குது. அவங்க சிலபஸ் முடிக்கணும், டிசம்பருக்குள்ள போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனையே வந்துட்டு இருக்காங்க. அதே பிரச்சனை நாங்களும் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு போது அப்ப எதுக்கு வரப்போ அவங்க ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். சோ அந்த இதை வந்து நாங்க கண்டிப்பா யாருமே வந்து பண்ணதா இருக்கு. எஸ், ஆக்சுவலா இந்த ஒரு பழக்கம் வேதாந்த வி தமிழ் ஃபேக்கல்டிஸ்ட் இருக்கு. நாங்க ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம்னா அது ரொம்ப டீப்பா தான் சொல்லி தருவோம். ஃபாஸ்டா போலாம் அப்படியே வாசிச்சுட்டு போலாங்கிற கான்செப்ட் இருக்கவே இருக்காது. அதுவும் தமிழ்ல ப்ராப்பரா டீச் பண்ணுவோம். ஆமா, ஆக்சுவலா இந்த பாயிண்ட் கரெக்ட். என்னன்னா சிலபஸ் நமக்கு முடிக்கிறதுக்கு ஷார்ட் டியூரேஷன் இருக்கும். பட் அந்த சிலபஸை முடிக்கிறது ஃபாஸ்டா போக மாட்டோம், டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப அந்த சாப்டருக்கு ஒரு 5 மணி நேரம் தேவைப்படுதுன்னா 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிளான் பண்ணுவோம். அப்படிதான் பிளான் பண்ணுவோம். அதை மேரத்தான் செஷன் நாங்க பிளான் பண்ணுவோம். சோ இவ்வளவு லென்த்தி செஷன் எடுத்தா உங்களுக்கு புரிய வச்சிட முடியும். நம்ம 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் வேகமா முடிக்கணும்னு பிளான் பண்ண மாட்டோம். அந்த டாபிக் முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அந்த டைம் பிளான் பண்ணுவோம். ஏன்னா கடைசி அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட், அதுக்காக தான் அவங்க இவ்வளவு நேரம் வந்திருக்காங்க. யாரோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. மெயினா ஏன்னா நம்ம டீச்சர்ஸோட டைம் ஆகட்டும், ஸ்டூடெண்டோட டைம் ஆகட்டும், ஏன்னா அது அவங்க லைஃப் டிசைட் பண்ண போறது. சோ அதனால அந்த டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கும். டீச்சிங் விஷயத்துல யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். அதுல பாரபட்சமும் இருக்காது. புரியலன்னு கேட்டாங்கன்னா 100 தடவை கேட்டாலும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் புரியணும்னு ரிப்பீட் பண்ணுவோம். அது எப்பயுமே நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க ஃபேக்கல்டிஸ்ட் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே பசங்க ஃபீட்பேக் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. பசங்க ஒரு கான்செப்ட் புரியல சார், எனக்கு புரியல, மேம் எனக்கு புரியல அப்படின்னு எங்க 3 பேர்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே அதை எவ்வளவு தடவை வேணாலும் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருப்போம். நீங்க லைவ் செஷன்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதுல சுபாஷ் சார், விஜய் சார், எங்க லைக் என்டையர் டீம் வந்து we are blessed to have such faculty. That's really amazing. So அடுத்து வந்து never have I ever gotten into a controversy.
நான் தான் கான்ட்ரவர்சி ரொம்ப அதிகமா பேர் வராளே. சோ சும்மாவா வைப்பாங்க, எங்க இருந்தாலும் எங்க இருந்துதான் வருவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற எல்லா கான்ட்ரவர்சிலையும் என் பேர் தான் வரும். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பேரும் இருக்கு, பிரேக்கிங் நியூஸ் மேம் அப்படின்னு. சோ கான்ட்ரவர்சினா பிரமிளா மேம் தான் கான்ட்ரவர்சி தான். இல்ல அது எல்லாருக்குமே இருக்கிறது. அதாவது நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எதிர்ப்புகள் வரதானே போயிட்டு இருக்கு. எப்படி மேமுக்கு வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் இருக்கா, நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம காம்படிட்டர்ஸா பேசிக்கா இருக்கிறவங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா, கான்ட்ரவர்சிஸ் இருக்கிறது தான், பட் நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்ற பொறுத்தா இருந்திருக்க போது. எஸ், அதேதான். ஆக்சுவலா கான்ட்ரவர்சிக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். யாரு நம்மளுடைய டார்கெட்னா ஸ்டூடெண்ட், யாருக்கிட்ட எது போய் சேரணுமோ அது சேர்ந்துன்னா அதுக்கான அவுட்புட் கரெக்டா வந்துடும். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. இப்போ ஒரு நல்ல படம் வருதுன்னா அந்த படத்து எத்தனை ரிவ்யூஸ் தப்பா கொடுத்தாலும் அந்த படம் நல்ல மூவியா இருந்தா ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் சக்சஸ் தான். அதனால நீங்க என்ன கான்ட்ரவர்சியா இருந்தாலும் நாங்க அதை ஃபீல் பண்ணவே மாட்டோம். பொதுவாகவே அந்த மைண்ட் செட் எப்பயுமே இருக்காது. நம்ம என்ன கொடுக்கணுமோ அந்த குவாலிட்டி கரெக்டா இருந்ததுன்னா அது யாரை போய் ரீச் பண்ணணுமோ அவங்க போய் ரீச் ஆச்சுன்னா அதுக்கான அவுட்புட் வந்துடும். அதனால அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன், காதுலயே வாங்க மாட்டேன். கான்ட்ரவர்சி வரலன்னா நம்மளை பத்தி வரலன்னா தானே நம்மள ஆச்சரியம், அது எப்படி வராம இருக்கும் அப்படின்னு ஒண்ணு தோணும். அதனால அது புதுசா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது புதுசா இருக்கும். நம்ம திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாடா இப்ப வாடா நீ திட்டுறியா, இப்ப டைம் வரும்போதுதான் திடீர்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணும்போது அவங்க புரியலன்னு கேட்டாலே பதட்டம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைவ் எடுக்கும் போது நான் யூடியூப்ல நான் ஆஃப்லைன் இருந்து வந்தேன். ஐயோ இப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணதே தெரியல, புரியலன்றானா நான் அவனுக்கு என்ன புரியலன்னு நான் இப்படி திரும்ப கேக்குறது அவனுக்கு அப்படின்ட்டு நான் கேமரா பார்த்து பேசுறதா இங்க பார்த்து பேசுறதா அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப வந்துட்டு சில பேர் கலாய்ப்பாங்க. இன்னும் அவருக்கு இன்னும் நாலேஜ் பத்தல, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. பட் நம்ம கிளாஸ் எடுக்க அவனுக்கு ஒண்ணு புரிய ஆரம்பிக்கும். நம்ம நினைச்சது வேற, இவரு வேற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன சண்டை பண்ண வாடா இப்ப வாடா பத்தி வரையா அப்படின்னு அவன் மிரண்டு ஓடுவான். இதுக்கப்புறம் சண்டை வாங்க அட்டாக் பண்ண இருக்கிறாரு, உஷாரா இருக்கும், இப்ப பயம் கிடையாது அப்படின்னு. எப்பயுமே புதுசா வரும்போது அந்த நர்வஸ் இருக்கும். நர்வஸ்ன்றது நாலேஜ் அதை பத்தி கிடையாது. புது ஃபீல்டுக்கு வரும்போது அதுக்கு நம்ம அடாப்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அப்பதான் ஜாஸ்தி கான்ட்ரவர்சி இருக்கும். நம்மள கொஸ்டின் நிறைய பண்ணுவாங்க அந்த டைம்ல. எப்பயுமே அது புதுசா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது. பட் நம்ம அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு நாலேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் அது வரைக்கும் பொறுமையும் இருக்கணும். கான்ட்ரவர்சி அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வாயில நல்ல வார்த்தை சொல்ற வரைக்கும் நம்ம கரெக்டா சொல்லணும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் இங்க ஆட் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ட கூட நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லணும். கண்ணா, நீங்க நீட் எடுக்கிறீங்க, திருப்பி டிராப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் உங்கள்கிட்ட எதுக்குப்பா இப்படி பண்ற, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஏதாச்சும் காலேஜ் போய்க்கோ, என் தம்பி பையன் அங்கதான் படிக்கிறான், நீ அங்க போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையில கான்ட்ரவர்சி தான். பட் நீங்க அதையும் தாண்டி நீங்க உங்களோட ட்ரீமை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். காரணம், நீங்க எப்போ உங்களுக்கு கான்ட்ரவர்சி வரும் தெரியுமா? நீங்க மேல போறீங்க, மேல உயர்றீங்க. நீங்க உயர்றதுனால இங்க பேசுற ஆளுங்கெல்லாம் கீழே தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்போதான் உங்க மேல கான்ட்ரவர்சி ஆரம்பிக்கும். அதுதான் ஆரஞ்சு மிட்டாய்னு எங்க மேலயும் ஆரம்பிச்சிச்சு. சோ யார் என்ன சொன்னாலும் சரி, கோ பர்சியூ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ இஸ் ஆல்வேஸ் ரைட். புள்ளரிக்க வச்சிட்டாங்க, தளபதி ஸ்டைல்ல சொல்லிட்டாங்க. இன்னொரு நெகட்டிவிட்டி அப்படி, நெவர் ஹேவ் ஐ எவர் பங்க்ட் கிளாஸ் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு மூடு இல்லப்பா. நான் நிறைய பண்ணிருக்கேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அதுவும் காலேஜ்ல எல்லாம் நமக்கு கேன்டீன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாதி நேரம் இருக்கும். சோ நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இதுக்காகவே ஏதாவது வம்பு இழுக்க வேண்டியது. டீச்சர்ஸ்ட, சார் அது இல்ல சார், இது இல்ல சார், ஹோம்ஒர்க் பண்ணல சார், ரெக்கார்ட் நோட் கொண்டு வரல சார்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் வெளியில போயிடுவோம். வெளியில போய் பாதி நேரம் கேன்டீன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு கிளாஸ் இருக்குல்ல, பிடிக்காத கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் வர கிளாஸ். அவங்க உள்ள இருந்து பெருசா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு இருக்கும். என்ன சப்ஜெக்ட் சார்? இல்ல ஆக்சுவலா எனக்கு பிசிக்ஸ் சார் ரொம்ப பிடிக்கும். பட் பேசிக்கா இந்த மேத்ஸ், இந்த பிசிக்ஸ், அந்த கான்செப்ட்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. கெமிஸ்ட்ரியும் ஓரளவுக்கு பிடிக்காதுதான். பட் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரி கம்பைன் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ மத்த கிளாஸ் பசங்களாம் வந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே போத்தோம், நிறைய பசங்க இருப்பாங்க, நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. சோ அதனால நமக்கு வெளியே போகலாம், அதாவது புரியாது. பட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், சாரி மேத்ஸ், பிசிக்ஸ் அப்படின்னு ஒரே இதா இருக்க போகுது. சோ போர் அடிக்கும்.
சப்போஸ் இந்த மாதிரி இந்த தூங்குற சாப்டர்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன் எல்லாம் பண்ணா அப்படி இல்லை பாதான் ஞாபகம் வச்சு அது பண்ண இது பண்ண அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது மூட் அவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கும்போது அன்னைக்கு தான் சிஎஸ்கே ஆர்சி விட்டு தோத்துருக்கோம், அசிங்கமா தோத்துருக்கோம். அடுத்த நாள் நிக்கவே பிடிக்காது, ஐயோ இருப்பா இருக்கே அப்படின்னு தோணுக்கும். இல்ல அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நமக்கு பிடிச்ச ஹீரோட படம் ரெடி செட் அந்த படத்துக்கு போக முடியும் அப்படின்னு ரொம்ப இது இருக்கும். அப்ப வந்து இவங்க வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கையே ஒருத்தர் நச சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா மேத்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பீரியட் தான் நடக்குது, ஒரு பீரியட் நடக்கவே மாட்டோம். ஆமா சார், இது பிடி பீரியட் வாங்கி நடக்கும். அதான் ரொம்ப இதா இருக்கு போதுல செம்ம காண்டாகும். நமக்கு என்ன பண்றது வேற வழி இல்லையே, போய் தான் ஆனா நம்ம மட்டும் தனியா கிரௌண்ட்ல ஆடி இருந்தா பிடி சார் தோத்தியா அடிக்க போறாரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நடக்கும்போது அப்படியே எஸ் ஆயிரும். மேம் சொல்ற மாதிரி கேண்டீன் அந்த சைட்ல ஏன் கேண்டீனுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு அங்க செக் பண்ண வர மாட்டாங்க. பேசிக்கா வந்துட்டு பசங்க எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. சோ வந்து இதெல்லாம் எங்கேயும் கிளாஸ் இல்லையா அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த ஒரு இது இருக்கு. இன்னும் லைப்ரரி போய் படிக்கலாம் இல்ல, சும்மா புக்கு பாக்குறதுக்கு நாங்க போய் நான் சொல்றேன் சார் லைப்ரரி புக்ஸ் எடுத்துருக்கோம் தெரியுமா, எவ்வளவு படிப்பா அடுத்து அம்பேத்கர் நான் தான் சார் அப்படின்னு சொல்றது. சோ அந்த இதுக்காக நம்ம போய் உட்காந்துப்போம் தவிர வேற எந்த ஸ்பெஷாலிட்டில இருந்தது. ஆக்சுவலா நான் நிறைய கத்தடிப்பேன், அது நிறைய பண்ணுவேன். ஏன்னா நிறைய சினிமா பார்ப்பேன். அப்போ ஜாஸ்தி யூஜி படிக்கும் போது எல்லாம் ஞாபகம் இருக்கு, நாங்க கிளாஸ்ல 17 பேர் ஆப்சென்ட். என்னன்னா மங்காத்தா மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் தீவிர அஜித் ஃபேன். என் பேர் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலா அந்த டைம்ல பயங்கரமான தீவிரமான அஜித் ஃபேனா இருந்தேன். அப்ப என்னன்னா மங்காத்தா 50வது படம் வேற. கிட்டத்தட்ட 3 நாளுமே மாஸ் பங்கு, 3 நாளும் படத்துக்கு போயிட்டேன். நேரா பஸ் ஏறி காலேஜ் இந்த பக்கம் இருக்கும், இங்க வந்துட்டு ஆப்போசிட்ல போற அதே பஸ்ல ஏறி பாண்டிச்சேரி காலேஜ் இறங்கிடுவேன். பாக்குறவங்களுக்கு தெரியும் நல்லா காலேஜ் போறவங்க. அங்க போயிட்டு நாங்க எல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மங்காத்தா வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு நாங்க போயிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டு பார்த்தா எங்க மேம் உள்ள இருக்கிறாங்க. செம ஷாக்கு. என்னன்னு கேட்டா அவங்க வரல அன்னைக்கு. அவங்களுக்கு அஜித் ஃபேன் போல இருக்கு. ஆமா, என்ன மேம் வரல அப்படின்னு பேச வரல அப்படின்னு. இல்ல படம் பார்க்க வந்தோம், நீங்க எங்க அங்க சுத்தி இருக்கீங்க அப்படின்னா நாங்களும் வரல. 17 பேரு. அவங்க செம ஷாக்கு. எதுக்கு கிளாஸ்ல யாரும் வரல அப்படின்னு கேட்டா இல்ல எல்லாரும் படம் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி. அவங்க எல்லாரும் நாளைக்கு வந்துட்டு ஹெச்ஓடி வந்துட்டு மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஆளுக்கு ஒரு கதை சொன்னேன். எல்லாரும் கதை சொல்றதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க படம் பார்க்க போனது மேம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா முதலே சொல்லிருந்தா சொல்லிருக்கேன். 17 பேரோட ஸ்டோரி கேட்டுட்டு எல்லாம் கதை சொல்றீங்களா நீங்க மகாத்தா படத்தோட நீங்க சொல்ற அசிங்கப்பட்டு அவங்களும் போயிட்டு போடுமே அப்படின்னு. ஆனா மறுநாளும் ஆக்சுவலா போயிருந்தோம். ஏன்னா அந்த படத்தை அந்த டைம்ல வந்துட்டு பயங்கர ஹைப்ல இருந்தோம் நாங்க. ஆக்சுவலா அதுவும் அந்த காலேஜ் பேஸ்ல சொல்லவே வேணும். அதே மாதிரி எந்திரன் படத்துக்கும் நான் போகும்போதும் அதே மாதிரி மாஸ் பக் அடிச்சுட்டு போயிட்டோம். அப்போ வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி கட் அடிச்சது வந்து இதுதான். ஆமா, அதுக்கு கிளாஸ் சப்ஜெக்ட் பிடிக்கிறேன்னா தூங்க இதுல வெளியெல்லாம் போக மாட்டேன், கண்ணை திறந்து தூங்கிடுவேன். எனக்கு ஒரு டேலண்ட். அப்படியே நான் பார்க்கும்போது சீரியஸா பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அவன் கட்டே பிடிக்க முடியாது, நான் தூங்கி தான் இருப்பேன். ஆனா பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா கிளாஸ் சீரியஸா கிளாஸ் லிசன் பண்ற மாதிரி இருக்கும். அவர் தட்டி எழுப்பினாலும் எனக்கு அவர் டெஸ்டிக்கா தர மாட்டேங்குவேன். அந்த ஹேபிட் வந்து எனக்கு ஆல்ரெடி அப்படி இருந்தது. அதனால வெளியில போக மாட்டேன், கை வச்சு உட்காந்துருவேன். அவர் மண் நேரத்துல இருப்பாரு. அவரு எனக்கு ஒரு கூட இருக்காம்பா அப்படியே போர்டெல்லாம் ரெண்டா அப்படியே கண்ணை தெரிஞ்சு தூங்கிட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே மச்சா டைம் ஆயிடுச்சு எப்படா முடிச்சாரு அவரு சொல்ல வேண்டிய அப்படின்ற வேலை இருக்கும். அதனால கிளாஸ் பிடிக்கலாம் வெளில போக மாட்டேன். அது அப்படி. ஆமா, படம் பார்க்கணும்னா மட்டும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிஜிலையும் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி நான் பண்ணும்போது கிளாஸ்ல நாங்க ஆக்சுவலா 20 பேர் தான் பிஜி. அந்த எங்க கோர்ஸ்ல 20 பேருமே கட்டு. 20 பேருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம் வந்து நாங்க பாக்குறதுக்கு பீனிக்ஸ் மால் போயிட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டில அங்கே பிசிக்ஸ் மாதிரி தான் சார் அந்த படம். அதுதான் போயிட்டு மறுநாள் வந்துட்டு எங்க போயிருந்தீங்க அப்படின்னு பேரு பிசிக்ஸ கத்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத படம் போயிருந்தோம். நீங்க என்ன சார் சொல்லி தர படத்தை பாருங்க. அதுக்கப்புறம் சார் போட்டு கேட்டாரு என்ன கத்துக்கிட்டு சொல்லி அப்படின்னு. ஐயோ வாய் விட்டு மாட்டிக்கணுமோ அப்படின்னா படமே ஒண்ணும் புரியல சார், மறுபடியும் பாக்கணும் சார். 2வது பாத்துட்டு சொல்றேன் சார். ஏதோ போனா எவன் 2-3 பேர் போவானுங்க, கிளாஸே கட்டு வச்சடா போவீங்க எல்லாரும் நட்டு. ஏன்னா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா ஒருத்தர் 2 பேர் போனாதான் பிரச்சனை. எல்லாரும் கட் ஆயிட்டு போனோம்னா வான் பண்ணுவாங்க. ஆமா, எப்பயுமே குரூப்பா இருக்குது சேஃப். தனியா போய் எதையும் மாட்டி கூடாது சம்பவம் பண்ணி. Crime and group. Correct. So never have I ever checked other teachers' YouTube videos to see how they are teaching. Abhi like compare பண்ணி.
இல்ல கம்பேர் பண்றதுக்கு மேம் சொல்றது கரெக்ட். எங்களுக்கே கரெக்டா இருக்கும். பட் எங்க கிளாஸே பார்க்க மாட்டோம் ஆக்சுவலா. போட்டுட்டு நேத்து என்ன நடத்துறோம் இன்னைக்கு கேட்டா நிறைய நடத்திட்டு இருக்கணும். டெய்லி நிறைய நடத்திட்டு இருக்கணும். புல்லர் போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம், கண்டென்ட் நடத்துறோம். என்ன நடத்துன்னு எங்களுக்கு கேட்டா எப்படி தெரியும்? நடத்துறப்ப கேளுங்க. உங்க வீடியோஸ் தான் மத்தவங்க பார்த்து ஆமா அதை பாப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நடத்தும் போது டவுட் கேளுங்க. நடத்துறதுக்கு அப்புறம் நேத்து என்ன நடத்துன்னு கேட்காதீங்க. அவ்வளவுதான். ஏன்னா எங்களுக்கு ஞாபகம் அன்னைக்கு டாபிக் தான் மைண்ட்ல ஓடும். எங்களை காலையில பெயிண்ட் பேட்ச் ஒன்று இருக்கும், அப்புறம் ஷார்ட்ஸ் கொடுக்கணும், புல்லர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் ஓடும் மைண்ட்ல. சோ அன்னைக்கு கிளாஸ் மைண்ட்ல இருக்கும். கிளாஸ் நடத்தவங்க என்ன டவுட்டா தான் கேட்டு சொல்லிடுவோம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம நிறைய செஷன்ஸ் எடுக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம அதை வச்சிருக்க மாட்டோம். சப்ஜெக்ட் தான் மைண்ட்ல இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட் திடீர்னு சார் நீங்க அன்னைக்கு நடத்து, அப்புறம் நான் நிறைய நடத்திருக்கிறேன், ஒழுங்கா தான் நடத்துன்னு கேளு. அன்னைக்கு நடத்துறீங்கன்னா என்னைக்குன்னு சொல்லு. அது சொன்னா நம்ம ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டு சப்ஜெக்ட் சொன்னா நம்ம ஞாபகம் வந்துடும். ஏன்னா சப்ஜெக்ட் நம்ம என்ன நடத்திருப்போம்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பா. அதனால மோஸ்ட்லி அந்த மற்ற ஃபேக்கல்டிஸோட எல்லா வீடியோஸ் பார்க்க டைம் இருக்காது. மேபி சம் ஷார்ட்ஸ் அது நம்ம பார்ப்போம். ஏன்னா அது டக்குன்னு சின்ன பசங்க மாதிரி தான் நம்மளும். 1 செகண்ட் உள்ள முடிஞ்சிடும், 1 மினிட் உள்ள முடிஞ்சிடும். டக்குன்னு பாத்துடலாம். அதனால சார் போட்டாலும் சார் பேசிருக்காரு, மேம் எது பேசிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ் டக்குன்னு பாத்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்லியே ஆகணும். இந்த யூடியூப்லயே இப்போ வேதாந்தோ மாதிரியான ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் இது தாண்டி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அதுல நிறைய அன்வான்ட் கண்டென்ட்ஸ் கூட இருக்கு. சோ பசங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது ஒரு ட்ரூ சோர்ஸா, அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸா, உங்க சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஆமா, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சொல்லுது. ஒரு சப்ஜெக்ட் இல்லவே இல்லை, அதுக்கு வாங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். சோ அப்போ கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரதானே போகுது அப்படின்றது. நீட் அப்படின்னா சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்றது. சார் இருக்காரு, அவருக்கு திரும்பி இருக்கும் பிசிக்ஸ் சப்ஜெக்ட். அதே பேக் எக்ஸ்ட்ரீம் தான் என்னோட சப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த எப்படி உட்காந்து இருக்கோமோ அதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டஃப், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஈஸி, மேம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருப்பாங்க. பட் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதுல நம்ம கரெக்டான சோர்ஸ் எடுத்து படிக்கல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா பேக்லாஷ் வரதுக்கு அதிகமான சான்ஸ். never have I ever not completed a batch, பட் ஆனா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அதாவது நீங்க வந்து பேட்சை கம்ப்ளீட் பண்ணல, பட் ஆக்சுவலா நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க இந்த பேட்சை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அது மாதிரி எதுவும் பேட்ச் இருக்கா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பசங்களை விடுவோம். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்கிறது தான் உண்டே தவிர போர்ஷன்ஸ் முடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு விட்ட குறை தொட்ட குறைன்னு இருந்ததே இல்லை. எல்லாம் பிளானிங் தானே. நம்ம ஆக்சுவலா எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்றது. சோ அதுதானே. ஆமா, என்ன பண்ண போறோம், என்ன நடத்த போறோம், எல்லாமே ப்ரீ பிளான்ல இருக்கும். சோ பிளான் ப்ராப்பரா இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்துட்டு மிஸ் ஆகுறது வாய்ப்பே கிடையாது. அதனால அன்பிளான்டா இருந்தாதான் நம்ம ஒண்ணு சொன்னது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். இங்க அந்த பிரச்சனை இருக்காது. நமக்கு தெரியும். இப்ப கிராஷ் கோர்ஸ் எடுத்தா கூட அந்த 1 மந்த் நம்ம என்ன பண்ணணுமோ அது பிளான் பண்ணிடுவோம். கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த 1 மந்த்துக்கு பெஸ்டா என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும், தவிர பெண்டிங் வைத்திடக்கூடாது அப்படின்றது எப்பயுமே கரெக்டா இருக்கும். அது பிளானிங், அதுல எப்பயுமே மாற்றம் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க நம்ம எல்லாருமே வந்து ஃபேக்கல்டிஸை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. பட் பேக் எண்ட்ல ஒரு டீமே ஆபரேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எங்க ஒவ்வொரு நாளையும் ஸ்கெட்யூல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையே இருக்கு. அதனால நாங்களே விடலாம்னு சொன்னாலும் அவங்க விட வைக்க மாட்டாங்க. So never have I ever said my subject is more important than others. சொல்லிதான் அவன் என்ன வேற வழி இல்ல. பாப்பா அப்படி சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தா 720 வந்து 360 மார்க். என் சப்ஜெக்ட படிச்சா மட்டும்தான் அவங்க சப்ஜெக்ட். நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்ற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே வந்துட்டு பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும்னு வரமாட்டான், கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க் எடுக்கணும்னு வரமாட்டான். ஆனா வரக்கூடிய எல்லாமே பயாலஜில ஃபுல் மார்க் 350+ எய்ம் பண்ணுவான். அவன் எடுத்துதான் அவனை எடுத்தா மட்டும்தான் அவன் ரேஸ்ல இருக்க முடியும். இப்போ ஓகே 350 இதுல எடுக்கிறான், ஒரு 150 இதுல எடுக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் ஓரளவுக்கு ஓகே ஆகும். பிசிக்ஸ் மார்க் தான் அவனுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கொடுக்க போகுது. சோ கவர்மெண்ட் சீட்டா இல்ல செல்ஃப் ஃபினான்ஸா அப்படின்றதான் இவங்க 2 பேர் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்துட்டு அவன் ரேஸ்ல இருப்பானா இல்லையா, பாஸ் ஆகியா மாட்டியா அப்படின்னு நான் தான் டிட்டர்மைன் பண்ணுவேன். சோ என் சப்ஜெக்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ். ஜெய் எப்படி போகும்போது நம்ம சப்ஜெக்ட்ல தூக்கிட்டாங்க. பட் நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ்ல பார்க்கும்போது பயாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே சொல்லி கொடுத்துருது. எஸ், ஆக்சுவலா இதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு பார்க்கணும். பயாலஜியோட பாஸ்ட் 10 இயர்ஸோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நியர்லி 60 to 70% ஆஃப் டேட்டா வந்துட்டு ஈஸி லெவல்ல தான் இருக்கு. அதுலயும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து NCERT இருந்து தான் கேட்கறான். ஸோ பயாலஜி இஸ் ஈஸி அண்ட் ஸ்கோரிங். NCERT படிச்சீங்கன்னாவே மேக்சிமம் மார்க் எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. பட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி வில் பி யோர் மார்க் டிசைடர் அண்ட் பிசிக்ஸ் வில் பி
யுவர் ரேங்க் டிசைடர். ஏன்னா கெமிஸ்ட்ரி மாடரேட் லெவல்ல இருக்கும், பட் இந்த ரீநீட்ல மட்டும் இட் வாஸ் த டிஃபிகல்ட் அமௌங்ஸ் த என்டையர் ஹிஸ்டரினே சொல்லலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில ஒரு 150 160 டார்கெட் பண்ணி, பிசிக்ஸ்லயும் அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் டார்கெட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இல்ல டாப் காலேஜ் கூடயே போயிடலாம். பட் இம்பார்ட்டன்ட் பயாலஜி தான். பதிவு பண்ணிட்டு அது எப்படி அப்படின்னா பயாலஜி இம்பார்ட்டன்ட், கெமிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படிதான் நம்ம நடத்தும் போது நடத்துறது. என்னன்னா அதை நீங்க படிச்சிருவீங்க, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க ட்ரை பண்ணுவீங்க, இதை படிக்க ட்ரை பண்ண மாட்டீங்க. அதனால எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க எங்க பெரிய இடத்துக்கு போகணும்னா எது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமோ அதை நீங்க பிரேக் பண்ணாதான் நீங்க பெரிய இடத்துக்கு போக முடியும். ஹலோ, இது பிலாசபி கிளாஸ் இல்ல. அதனால நீங்க ஈஸியா வந்துட்டு பயாலஜி மேனேஜ் பண்ணிடுவீங்க. அது நம்ம சார் வேற இருக்காரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மேம் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி அப்படிதான் ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படிதான் அவங்க நல்லா உங்களுக்கு ட்ரைன் பண்ணிடுவாங்க. பிசிக்ஸுக்கு நான் நடத்தினாலும் நான் நடத்தின மாதிரி கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. ஏன்னா நான் நடத்துறது இல்ல, நாங்க நடத்த ஒண்ணு வச்சிருப்போம் சிலபஸ்ல இருக்கிறத, சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் தாண்டி சிலபஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க வேற மாதிரி. அதுக்கப்புறம் சார் இந்த நடத்தின கொஸ்டின் மாதிரி வேற இல்லைங்க, இது வரைக்கும் கொஸ்டின் எந்த மாதிரி வாங்க நான் நடத்துற மாதிரி இல்ல. இந்த 2025 இந்த மாதிரி கொஸ்டினே தெரியுவாங்க, நான் நடத்துற மாதிரி வேற. அதுக்கப்புறம் நான் பசங்கிட்ட சொல்லுவேன், நீ ஒன்னும் ஒரி பண்ணாத, பிசிக்ஸ் நம்ம 45 கொஸ்டின் டார்கெட் கிடையாது, டஃபா இருக்கா 20 கொஸ்டின் அடிச்சிரு, உனக்கு கவர்மெண்ட் கிடைக்கும். நீ எப்படி இருந்தாலும் அங்க 2 சப்ஜெக்ட்ல அடிச்சுட்டு வந்துருவேன். உனக்கு வந்து 45 டார்கெட் வைக்காது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நீ என்ன பண்ணணும், 45 out of 45 கிடையாது, பாஸ் பண்ணாலே ஒரு நல்ல மார்க் தான். 20 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே நீ பாஸ் மார்க் மாதிரி தான் அது. நீ கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, கொஸ்டின் ஈஸியா இருக்கா, நீ அடுத்த வேற லெவலுக்கு வந்துரு. ஸோ அதனால பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் நார்மலா கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றானுங்க. கொஸ்டின் பேப்பர் அதுல வர டஃபா கேட்கும் போது இதை ஏன் வச்சாங்கன்னு கேட்கறானுங்க. ஒருத்தன் கேட்டான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த கொஸ்டின், சார் நான் டாக்டர் தானே ஆக போறேன், நான் எதுக்கு பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு. பாரு நான் ஒரு ஆன்சர் சொல்ற மாதிரி உனக்கு என்கிட்ட கேட்ட அந்த வார்த்தைய, நான் பிசிக்ஸ் கண்டு ஒரு ஆன்சர். நீ என்னைக்காவது போய் ஈஸி எடுத்துக்கிறியா, அதுல கோடா போகுது, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேரு பீக்கு பாத்திருக்கியா, கிராஃப். எக்ஸ்ரே எடுத்துக்கிறியா, எக்ஸ்ரே வந்து நம்ம எதுல ஸ்டடி பண்றோம், பிசிக்ஸ்ல ஸ்பெக்ட்ரம். எக்ஸ்ரே பத்தி தெரியாம நீ எப்படி படு சார், பல்ஸ் பத்தி நீ படிக்கிற. அப்ப பிசிக்ஸ் தெரியாம நீ என்ன பண்ணுவ, நீ ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், அது யூஸ் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எதை பேஸ் பண்ணதுதான், எல்லாமே பிசிக்ஸ் தான். ஆபரேஷன் பண்ற கத்தி உட்பட பிசிக்ஸ் தான் வரும். அடுத்து உள்ளதான் பாடி அடுக்கிறது நாங்கதான் வேணும். அதனால பிசிக்ஸ் இல்லாம உடனே எதுவும் தொட முடியாது. அதனால பிசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட கெமிஸ்ட்ரி எதுக்கு படிக்கும் அப்படின்னு கேட்டா, உனக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாங்க சரி பாக்குறியா, அந்த சிறப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணா தெரியுமா, கெமிக்கல் காம்போசிஷன், அது என்ன எதுக்குமே படி, உனக்கு அப்ப ரீசன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா பயாலஜி வந்து பாடி பார்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குது ரெக்டிஃபை பண்றது, அது உள்ள எல்லாத்தையும் எப்படி அறுத்து ஆபரேஷன் பண்றதுல பிசிக்ஸ் வேணும். ஓகேவா, அதுல என்ன ஆயில்மெண்ட் ஊத்தி கெமிஸ்ட்ரி வேணும். அதனால நாங்க 3 பேர் எல்லாம் அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பிசிக்ஸ் இல்லாம நீட் கிடையாது, அது நீ வந்து மறந்துடு. நீ பிசிக்ஸ படிக்காம பாஸ் பண்ணான்றத நினைச்சே பார்க்காத, நான் இல்லாம நீ படிக்க முடியாது. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசென்ட்டா முடிச்சுட்டு யாரும் கடைசி வரைக்கும் அவங்க சப்ஜெக்ட் விட்டே கொடுக்கல. சூப்பர். விட்டு கொடுப்போம். இல்ல அவரும் சாரோட திறமையா நம்ம மதிச்சு, அவர் ஆள் மனசுல போய் பிசிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப வச்சுட்டேன். இல்ல இது வரும் சந்தானம் ஆள் மனசுல போய் அவனோட டாக்டர் ரொம்ப வச்சிருக்காரு அப்படின்னு. அதுதான் ஒரு டீச்சருடைய ஸ்பெஷல். அந்த சப்ஜெக்ட் கஷ்டம் இருந்தா கூட அது கஷ்டம் இல்ல, நீ ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்க, நீ கஷ்டம் ஈஸியா இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துடணும். நெவர் ஹேவ் எவர் நீங்க ஒரு பேட்சோட எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கீங்க, அந்த பேட்ச் முடிஞ்சும் எமோஷனலா நீங்க நான் சொல்லியே ஆகணும். எங்கேயும் போக வேணாம், நம்ம நம்பிக்கை பேட்ச் அண்ட் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த லாஸ்ட் வீடியோல லிட்டரலி நான் அழுதுட்டேன். பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க, மேம் பரவாயில்ல மேம், we are there for you மேம் அப்படின்னு. ஸோ போத் நம்பிக்கை பேட்ச் அஸ் வெல் அஸ் நம்ம யூடியூப் பசங்க, பேட்சுன்னு இல்லை நம்ம பசங்கன்னா அவங்களை விட்டு கொடுக்க முடியாது இல்ல, அவங்க நம்ம கூட அவ்வளோ கனெக்டடா இருக்காங்க. ஸோ அவங்கள விட்டு பிரியற அந்த ஒரு தருணங்கிறது இட் இஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங். அது 1 year நம்ம கூட டிராவல் பண்ணி கரெக்ட். ஏன்னா டீச்சரையும் தாண்டி எத்தனையோ பசங்களோட பர்சனல் விஷயங்கள், அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கூட என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் இட்ஸ் நாட் லைக் தே ஹாவ் த டீச்சர் கனெக்ஷன் வித் மீ. ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்.
அவங்கதான் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா என் கிளாஸ் பாக்குற எல்லாரும் கேட்பாங்க, மேம் இப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு. பட் அந்த எனர்ஜி பூஸ்டரே வந்து பசங்க தான். ஏன்னா கிளாஸுக்கு கரெக்டா டைம்க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆனா கூட மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, வாங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னாவே எமோஷனல் தான். இப்போ அதுக்கு நமக்கு இது இருக்கும். இப்போ மேம் சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட பசங்க வெயிட் பண்ணுவாங்க, பசங்களுக்கு வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு. அதே மாதிரி மேம் சொல்ற மாதிரி 1 year டிராவல் இருக்கு. நமக்கு என்னதான் புது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்றது இருந்தாலும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் பசங்களுக்கு அது தெரியும் அப்படின்றது. இதுதான் இது புரியுமாடா இது அப்படின்னு சொல்லுவான். சார் அதான் சார் சொல்றீங்க, அதுதான்டா அப்படின்னு. சோ நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்துட்டு நமக்கு போகும்போது எல்லா பேட்சுங்க, இந்த பர்டிகுலர் பேட்ச் அப்படின்னா எல்லா பேட்சுமே நமக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு. எஸ் கண்டிப்பா அந்த அட்டாச்மெண்ட் எப்பயுமே இருக்கும். பட் எனக்கு ஒரு பேட்ச் கூட ரொம்ப ஜாஸ்தி அட்டாச்மெண்ட் இருந்தது. அது என்னன்னா 2 பேட்ச் நான் என்னால சொல்ல முடியும். அது ஒரு பேட்ச் ரொம்ப, நான் வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். பேசிக்கா நான் ஆக்சுவலா மேக்ஸ் பிசிக்ஸ் ரெண்டுமே எடுத்த ஃபேக்கல்டி. ஸோ எனக்கு மேக்ஸும் நான் ஸ்ட்ராங், பிசிக்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நம்மளுடைய வேதாந்தமே நீட் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் வேதாந்தம் கூட கிடையாது. ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அப்படிதான் இருந்திருக்கும். நீட் சேனல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் போயிருக்கும். போர்டு எக்ஸாம் டைம்ல பசங்க ஃபுல்லா மேக்ஸ் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நான் இருக்குண்டா, பிசிக்ஸே எடுக்கிறேன் மேக்ஸ் எடுக்க தெரியாதா அப்படின்ட்டு, நீங்க மேக்ஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா வேற, நீ பாரு என்ன நடக்குதுன்னு பாரு நாளைக்கு வா அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா ரொம்ப கியூரியஸா இருந்த டே வந்து அதுதான். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் டச் பண்றேன். நான் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிசிக்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் 4 yearsக்கு அப்புறம் நான் சப்ஜெக்ட் டச் பண்றேன். நான் அன்னைக்குதான் படிக்கிற மீன்ஸ் ரிவிஷன் பண்றேன் எல்லாத்தையும் பசங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கால்குலஸ் எடுத்த உடனே மறுநாள் வர செம சர்ப்ரைஸ், ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட். அது வரைக்கும் நான் பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்க நீங்க இப்படிலாம் எங்கிருந்து வராங்க, இது நீட் சேனல் தெரியுங்களா, நீட்டு கிளாஸ் வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கூட்டு இருக்கிறோம், வரமாட்டேங்கிறானுங்க. இன்னைக்கு மேக்ஸ் பாடி வரல, நான் எப்படி மேக்ஸ் எடுக்கணும்னு பார்க்க வந்திருக்கீங்க. உங்க சூழ்ச்சி, நீங்க யாரு என்ன பிளான் வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அவங்களா எப்படி இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் வர்றேன். இந்த கிளாஸ் முடிக்கிறது இல்ல, ஃபர்ஸ்ட் ½ hour நீ வந்து எவனுமே போகாத அளவுக்கு நான் உங்களை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு எனக்கு அந்த கான்பிடன்ட் வந்து. ஏன்னா எப்பயுமே சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங், எனக்கு அந்த பிரச்சனை எப்பயுமே இருக்காது. கடன்னு உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 9 எக்ஸசைஸ், அதாவது இன்டகிரேஷன்ல வந்துட்டு 11 எக்ஸசைஸ் இருக்கு. 9 எக்ஸசைஸ் ஒரே கிளாஸ்ல எடுக்கிறேன். ஒரே மாரத்தான் 11 hours கிளாஸ், ஒரே செஷன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் 11 hours. மேக்ஸே 11 hours ஒரே எக்ஸசைஸ், ஒரே சாப்டர் இன்டகிரேஷன். 9 எக்ஸசைஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எல்லாமே காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளம். பட் அதுல என்ன சர்ப்ரைஸ்னா அவ்வளவு ஜாஸ்தி ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் வந்ததுல அவன் எனக்கு ஜாஸ்தி. அவ்வளவு பயமா சார் சூப்பரா எனக்கு புரியுது சார். அதுல கடைசியா கொஞ்சம் பேர் சொன்னாங்க பாரு, பிசிக்ஸ் விட எனக்கு மேக்ஸ் மேக்ஸ் நல்லா பிடிக்குது சார், நீங்க எங்களுக்கு டெய்லி மேக்ஸ் எடுங்க. எதுக்கு வந்தது என்னையும் வரப்பேன், உங்களுக்கு போனா போகுது சப்போர்ட் பண்ண பர்மனெண்டா மேக்ஸ் டீச்சரா மாதிரி நான் பாக்குறீங்களா நீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்தானுங்க. அந்த பேட்ச் வந்து நான் ஒரே வாரம் தான் எடுத்தேன். அந்த வீக் ஃபுல்லாவே 1 yearல அவன் என்ன படிக்கணுமோ அதை ஒரு வாரத்துல எடுத்து முடிச்சோம். வேற லெவல். அதான் நான் எடுத்ததுலேயே எக்ஸ்ட்ரீம் ஸ்டாமினா, எனர்ஜி, எஃபர்ட். ஏன்னா பிசிக்ஸ் நான் டச்ல இருக்கேன், அது பிரச்சனை கிடையாது. 4 yearsக்கு அப்புறம் இதுக்காக நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப எல்லா கான்செப்டையும் கடகடகடன்னு கோ த்ரூ பண்ணி எல்லாமே லென்த்தி செஷன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த மாதிரிதான். அந்த 1 week ஸ்டூடெண்டோட அந்த என்கேஜிங் பயங்கரமா இருந்தது. டெய்லி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர் கிட்ட. அது மாதிரி எப்பயுமே ஒரு 20-30% ரெகுலரா இருப்பானுங்க. ஆனா அந்த 1 week ரெகுலர் ஸ்டூடெண்ட் 100 பேரு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்ச அன்னைக்கு மட்டுமே அது 20K வியூஸ் போச்சு. சோ அது வந்து எனக்கு இப்பயும் பசங்க வந்து நம்ம வேலை எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கானுங்க. அதை முடிச்ச உடனே நிறைய பேர் எழுதானுங்க. அந்த நான் 1 year படிக்கிறப்ப கூட நான் இவ்வளவு மேக்ஸ் படிச்சு கிடையாது சார், எனக்கு மேக்ஸ்ன்ற சப்ஜெக்டை பிடிக்க வச்சுக்கல சார் ஒரே வாரத்துல அப்படின்னு சொன்னேன். அந்த டாக்கு தான் என்னோட ஃபைனல் சக்சஸ். அவனுக்கு அந்த சப்ஜெக்ட 1 weekல பிடிக்க வச்சேன். நான் பிசிக்ஸ் 1 year எடுக்கும் போதும் நான் புரிய வச்சிடும் நடத்துருவேன். அது ஒரு குட் டீச்சருடைய குவாலிட்டி. அது நம்ம இப்படிதான் பண்ண வச்சிட முடியும். ஒரு வாரத்துல என்னால ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த பசங்களை அப்படின்னு.
ஒரே எமோஷன்ஸ் தான். அவர் ஃபீட்பேக்கா கொடுத்துட்டு தேங்க்ஸ் சார் உங்களை லைஃப் லாங் நாங்க மறக்க மாட்டோம் சார், உங்களை எப்பயுமே மறக்க மாட்டோம் சார், நீங்க கடவுள் சார் நீங்கதான் சார் கடவுள். அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லும்போது கடவுளே அடிச்சுட்டு கடவுளே அடிச்சு விடுறானுங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவும் தெரியல. சப்ஜெக்ட படிக்க வச்சிடலாம் சார், ஆனா அதை குடிக்க வச்சிருக்கீங்களா சார்? அதுதான் அதுல எமோஷன் டாப் நான் நிறைய பார்த்தேன். ஏன்னா அவனோட அவ்வளவு தூரம் கிரையிங் அந்த, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் நான் கனெக்ட் பண்றது. நான் 1 year எடுக்கும்போது அது பாண்டிங்ல வர்றது அது இருக்கும். நம்ம ஒருத்த கூட பழகிட்டாலே நமக்கு இருந்திருக்கும். பட் ஆனா ஒரு வாரத்துல இவ்வளவு பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி இப்பயும் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் என் மைண்ட்ல இருக்கு. அது என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு பேட்ச் அது ஆக்சுவலா அந்த 1 week. சோ அப்பதான் எஸ் உனக்கு நாலேஜ் இருக்குடா, நமக்கு அப்பதான் வருது. நம்ம டவுட் எப்பயுமே இருக்கும், புரியுதா புரியலையா அப்படின்னு. பட் அவங்க அவுட் புட் கடைசியா கொடுக்கும்போது தேங்க்ஸ்ரா அப்பா, நான் ஃபைனலா உங்களுக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கேன். சோ கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா இங்க அந்த யூடியூப்ல அந்த நான் 1 week எடுத்தது பெஸ்ட் மேக்ஸ் கிளாஸ். அதுதான். அதுக்கப்புறம் எடுத்திருப்பேன், பட் அது கியூரியாசிட்டியில எடுத்தது அந்த 1 week. அது ரொம்ப ஸ்பெஷல். எப்பயுமே அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயங்கள். அது எந்த இயர் சார்? இப்போ ரீசெண்டா போர்டு எக்ஸாம் இருந்தாங்களா 2025-26 தான் போர்டு இருந்தாங்களே, அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ஏன்னா வீட்டுல யாரும் அப்ப போக்கஸ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் டைம்ல. கரண்ட் ஸ்டூடெண்ட் நிறைய நம்ம பேட்ச்ல எப்பயுமே அப்ப 12th படிக்கிற பசங்க. சோ போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கஷ்டமா மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்பதான் நான் மேம் கிட்ட போயிட்டு மேம் நம்ம பசங்க ஃபீல் பண்றாங்க, நான் எடுத்துருவோம் அப்படின்னு கேட்டேன். என்ன சார் நம்ம சேனல் சரி எடுத்துருங்க, நம்ம சேனல் எல்லாமே போவோம், நம்ம சேனல் பசங்களுக்காக தான். ஆமா என்ன வேணுமோ எடுத்துருவோம் அதுல அப்படின்னு நானுங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்துருவோம் அப்படின்ட்டு. இது யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா, சர்ப்ரைஸ் எனக்கு மேம் மட்டும் தான் தெரியும். மறுநாள் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீட் சேனல்ல மேக்ஸா, நீட் சேனல்ல மேக்ஸா அப்படின்ட்டு இது எப்படி சாத்தியம் அப்படின்னாங்க. பட் அது பயங்கர சக்சஸ்ஃபுல்லாவும் போச்சு. அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்டும் போச்சு, பிசிக்ஸ் போச்சு, மேமரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே அதுக்கப்புறம் சூப்பரா ப்ராப்பரா போச்சு. பட் இது சம்மந்தம் இல்லாம ஒண்ணு நம்ம பெஸ்டா பண்ணிருக்கோம். அது எப்பயுமே பயங்கர கனெக்ட் எனக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு பெர்மிஷனுக்காக நாங்க அவ்வளவு அலைஞ்சோம். லைக் ஸ்பெசிபிக்கா நான் சார்ட்ட சொல்லிட்டேன், சார் ஓகே சார் எடுத்துடலாம் சார், பசங்களுக்கு தேவையானதானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் ஆஃப்டர் தட் நானும் அண்ட் இந்த நேரத்துல நான் சஞ்சீவ் சார் சொல்லியாதான், அவரு எங்களோட growth மேனேஜர் பை த வே. அவரு நாங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும் சார், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா ஓகே மேம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அந்த ஒரு சப்போர்ட் எங்க சார் கொடுத்திருந்தாரு. அண்ட் பயங்கரமா சிபிஎஸ்சில தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல மாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம், இன்க்ளூடிங் அவர் ஃபேக்கல்டிஸ். ஏன்னா சார் மேத்ஸும் எடுத்தாரு, பிசிக்ஸும் எடுத்தாரு, தென் சார் பயாலஜி 10 நாள் விடாம எடுத்தாரு. நானும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ் வைப்பேன், காலையில ஏர்லி மார்னிங் கிளாஸ் வைப்பேன், மத்தியானம் கிளாஸ் வைப்பேன், வாழ்க்கையே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பட் எஸ் இட் வாஸ் நம்ம அங்கதான் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இதாயிட்டோம். அவங்க படிக்கிறது இப்போ மத்த சேனல்ஸ் பேசிக்கா நம்ம பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு அவங்க நடத்துவாங்க, அப்படி போயிடுவாங்க அப்படின்றது. பட் நம்ம வேதாந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்ல இருந்து 4 மணி கிளாஸஸ், போர்டு எக்ஸாம் டைம்லயும் சரி, நீட் எக்ஸாம் டைம்லயும் சரி, நாங்க அப்படி கண்டக்ட் பண்ணி பசங்களோட என்கேஜ் பண்ணி படிச்சிட்டு இருக்கோம். பட் சார் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு சார் மேல ஒரு மேத்ஸ் டீச்சர் இருந்தா நான் எனக்கு மேட்ச குடிச்சிட்டு சார் எப்பயுமே லைக் இட் வாஸ் அ பிரேவ் டெசிஷன். எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் சார் வாஸ் ஓகே வித் இட். சார் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அண்ட் இட் வாஸ் வெரி வைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், எங்க வேதாந்தம் நீட் தமிழ் ஃபேக்கல்டிஸ் 3 பேர்ட்டையுமே இது வரைக்கும் நான் எது சொல்லி நோ சொன்னதே இல்லை. ஐ எம் லைக் த கிரேசியஸ்ட் ஆங்கர். திடீர்னு வந்து சார் அது பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், மிட் நைட் கிளாஸ், இவர்கிட்ட மிட் நைட் கிளாஸ் எடுக்க சொல்லிருந்தேன். I am the craziest anchor which a faculty can ever get. But still எங்க டீம் இவங்களா இருந்தாலும் சரி, ஃபேக்கல்டிஸா இருந்தாலும் சரி, எங்க சேனல் மேனேஜர் மஹிரா இருந்தாலும் சரி, ரொம்ப அடி வாங்கினாலும் மேம் சொல்லிட்டாங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு they'll go for it. So I'm blessed to have that team. Thank you guys. Never have I ever teased a teacher while learning. 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது, ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. யூ எல்லாத்துக்கும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் அது அறியாத வயசு அப்படின்னு சொல்லுவோம். அறியாத வயசுல தப்பு பண்றது தப்பு தப்பு இல்ல. பட் அறியாத வயசுல நம்ம பண்ணி தப்பு பண்ணலாம், அப்புறம் என்ன சார் தப்பு பண்ணாத சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு தப்பு நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தப்பா பண்றோமா திருத்திக்கிறோம் அப்படின்றதான் வழியா இருந்துட்டு இருக்க போது. பட் நான் கண்டிப்பா அது பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இருந்தது இல்லை அப்படின்றது போது நமக்கு
ஒரு மேம் வந்து வருவாங்க. மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு சோஷியல் சயின்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. வந்துட்டடா கேரி வந்துட்டடா பாய் சும்மா வந்துட்டடா அப்படின்னு சொன்னா ஒரு இதா பண்ணிட்டே இருந்தேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில ஆஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு அதுல வந்து ஏதோ ஒரு ஊர் கரெக்டா ஞாபகம் இல்ல, மேப் நடந்துட்டு இருக்கும்போது கோல வந்துட்டு ஏதோ ஒரு ஊர் ஆரம்பிக்கும். அப்ப அது மேம் வந்து அது ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்க தமிழ் கிடையாது, வேற லாங்குவேஜ். அவங்க வேற தமிழ் ஒரு மொழி சொல்லும்போது நான் அப்படின்ற சவுண்ட் கொடுக்குறது. சோ அவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் இருக்கும்போது அப்படின்னு இருக்கும்போது கடைசியில வந்துட்டு ஓவரா பேசுறது, இது பண்றது அது பண்றது அப்படின்னா மேம் வந்து கத்திட்டு இருப்பாங்க. பசங்க எல்லாருமே தான், நான் மட்டும் பசங்க எல்லாருமே தான். ஒரு டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சார் ஸ்ட்ரிக்டா இருப்பாரா, இந்த ரொம்ப ஜாலியா இருப்பா, இது அப்படி அப்படி அந்த மாதிரி மேம் இருந்துச்சுங்க. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மலேரியல் ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 10th ப்ராக்டிக்கல் டைம் நினைக்கிறேன். அப்போ அவங்க சோஷியல்ல எனக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டோம். அதாவது நான் ரொம்ப இது பண்றது, எனக்கு தனி ரூம் வச்சுட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்விஜிலேட்டர் பேஸ் பண்ணி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. தனி ரூம் கொடுக்க கூடாது, பக்கத்துல வச்சக்கூடாது அப்படின்னு பேசிக்கா ரூல்ஸ். ஏன்னா பக்கத்துல கொஞ்சம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நான் தனி ரூம் வச்சுக்கிட்டு பேசிக்கா வந்துட்டு அவங்களே உட்காந்து பாத்துக்கிட்டு ஆக்சுவலா அவங்களே தான் எழுதுனாங்க. இது வராது சோஷியல் டீச்சர் அவங்க சயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது வராது அப்படி அப்படின்னு நான் எழுதவே இல்லை. பட் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ ஓகே பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல். சாரிலாம் கேட்கல, பட் மனசுக்குள்ளே ஒரு 1000 தடவை சாரி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. அண்ட் இன்னைக்கு நம்மள வந்து ஏதாவது ஒரு பையன் வந்து சொல்லும் போது நமக்கு எப்படி நம்ம கான்ட்ரவர்சி வரும்போது நமக்கு வந்துட்டு இருக்குல்ல, அப்போ வந்துட்டு நமக்கு அது ஃபீல் ஆகும்போது அந்த மேம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற வந்துட்டு நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தப்பு பண்ணாத பையனே கிடையாது, தப்பு பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இருந்துச்சு. ஆக்சுவலா பீங் அ டீச்சர் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல நீ பாக்குறேன்னா கமெண்ட் பண்ணு சரியா. சோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தி. நான் ஆக்சுவலா அன்னைக்குன்னு பார்த்து நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கல. எனக்கு ஒரு நாளைக்கு 200-300 கமெண்ட்ஸ் வரும். லைக் இன்ஸ்டாகிராம்ல பசங்க கேட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், மிட் நைட்ல தான் உட்காந்து எல்லாருக்கும் மெசேஜ் கன்வே பண்ணிட்டு இருப்பேன். வேற யாரும் நம்ம வைக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நான் ரிப்ளை பண்ணாததும், மேம் நீங்க ஃபேக் தான் மேம், அவனை சொல்ற மாதிரி நீங்க அப்படிதான் மேம், ரொம்ப ஃபேக் மேம், வீடியோல மட்டும் பயங்கர கேரிங்கா பேசுறீங்க, இங்க மட்டும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பேசியிருக்கான். தென் அதுக்கப்புறமா நான் எடுத்து பார்க்கும்போ என்னடா இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய மெசேஜ் வாய்ஸ் நோட்டு 2-3 நிமிஷத்துக்கு, ஏன்டா இப்படி பேசுற, நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பினேன். பட் அதுக்கப்புறமா he is like so regular with the classes, daily classக்கு வருவான். and அன்னைக்கு he didn't say it but I felt it because அதுக்கப்புறமா தான் அந்த பையன் ரெகுலரா கிளாஸ்க்கு வரவே ஆரம்பிச்சான். so that is also a kind of sorry. and பசங்களா, be it whoever you are, நீங்க ஸ்டூடெண்டா இருங்க இல்லாம போங்க, டீச்சர்ஸ் குறை சொல்றது நிப்பாட்டணும். ஏன்னா டீச்சர்ஸ் build a generation, they not just talk, they build a generation. நம்ம ஒரு சேயிங் இருக்கு, அதாவது ஒரு ஜென்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சைட்ல வந்துட்டு வேற யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அது அப்படின்னு விட்டுடலாம். ஆனா ஒரு டீச்சர் தப்பா சொல்லி கொடுக்கும்போது டீச்சர் தப்பான எக்ஸாம்பிள்ஸா மாறுச்சுன்னா அந்த ஜெனரேஷனே வந்து தப்பா மாறு. இவர் இப்படி சொல்லி தராரா, அவர் இப்படி சொல்லி தராரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஜெனரேஷனே வந்துட்டு தப்பா இருந்தா போச்சு. நமக்கு எப்படி வேணா போய் வாழலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பிரின்சிபல்ஸ் கண்டிப்பா இருந்தது, இப்படிதான் போனோம், இப்படிதான், சில நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்ட்டு. நம்ம என்னதான் ஃபன்னியா இருந்தாலும் சரி, பேசிக்கா நம்மளோட லைஃப் பார்த்து பார்க்கும்போது நமக்கு அந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. சோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா அந்த டீச்சர்ஸ்க்கான மரியாதை வந்து நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். பிகாஸ் டீச்சர்ஸ் பாக்குறத விட நான் இன் பர்சன் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து சொன்னது கேட்டிருக்கேன், மேம் நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, யோர் ஹிஸ்டரி லைக் பிகாஸ் ஐ வாஸ் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிஃபோர் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். சோ மேம் எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு, நீங்க பாக்ஸிங் சொல்றீங்க, அது சொல்றீங்க, நடுராத்திரியில கூட கிளாஸ் எடுத்துட்டு டெலிகிராம்ல நான் வீடியோ போடுறது உண்டு, 3 மணி ஆச்சு இப்பதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு போஸ்ட். சோ இவ்வளவு போல்டா இருக்கீங்க மேம், உங்களை மாதிரியே நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண முடிஞ்ச ஒரு டீச்சர்னால நெகட்டிவ் கிரியேஷன்ஸையும் பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் கிளே, அவங்க எதை பாக்குறாங்களோ அதாவே மாற ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்க்குள்ள நம்ம அவங்கள தள்ளக்கூடாது அப்படிங்கிறது லைக் வாட் ஐ ஃபீல் அபவுட் டீச்சர்ஸ். நீங்க இது கரெக்டா தப்பா அப்படிங்கறத எனக்கு மறக்காம கீழே சொல்லுங்க, செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆக்சுவலா டீச்சர்ஸை நான் நிறைய கலாய்ச்சிருப்பேன். நான் அது பாரபட்சமே கிடையாது. நிறைய நிக்நேம் புதுசா வைப்பேன். பொதுவாக ஆல்ரெடி உங்களுக்கு நேம் இருக்கும், நான் ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி பழைய பேர் ஒன்று கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்தது நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. நான் இருக்கும்போது நான் ஒன்று புதுசாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி ப்ராசஸ். அப்ப
அது எப்படின்னா அந்த சேட்டை நான் கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட், ஓவர் சேட்டை பிடிச்ச ஸ்டூடெண்ட், ரெண்டுமே பிடிச்ச டார்ச்சர் கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. திட்டவும் முடியாது, அடிச்சு வெளியில திருத்தவும் முடியாது, நல்லா படிக்கிற பெண்ணா இருக்கான். அந்த ரெண்டு கொஞ்சம் தீவிரம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது இப்ப கிடையாது, அந்த டைம்ல வந்துட்டு அது இருக்கும், இருந்துச்சு எனக்கு. அது அப்புறம் நிறைய சில நேரத்துல கலாய்ப்பா ஒரு சார் கிட்ட போய் டைரக்டா நிக் நேம், சார் உங்களுக்கு ஒரு நிக் நேம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னேன். அவரு அது எப்படின்னா நான் கேஷுவலா சொல்லிட்டேன், ஒரு ஃபன்னா அவர் எடுத்து பாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜாலியா பேசுற சாரு. அவர் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு, சார் நான் ஒரு நிக் நேம் வச்சிருக்கேன், அந்த நிக் நேம் சொன்னேன் நானு. அது வரைக்கும் நல்லா சிரிச்சிருந்தேன். ஆமா, டக்குனு டென்ஷன் ஆயிட்டாரு அவர். ஃபர்ஸ்ட் டைம் டென்ஷனா பாக்குறேன், ஒரு எப்படி சிரிச்சிருந்தாரு இருப்பாரு. நான் என்ன நினைச்சிட்டேன், அவருக்கு நான் வச்ச பேர் பிடிக்கல போல. என்ன எனக்கு எத்தனை பேர் தான் அப்படின்னு கேட்டாரு கடைசியா. அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. எதுக்கு வந்து அந்த வேலையை பாரு நீ இந்த அப்புறம் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு, நீ நிக்நேம் ஈஸியா வச்சுட்டு போயிடுற, நாளைக்கு நான் உனக்கு கூட ஒரு நிக்நேம் வைக்க முடியும். இப்ப நான் உனக்கு ஒரு நிக்நேம் ஒண்ணு வச்சு, இப்ப நான் உனக்கு கிளாஸ்ல அந்த டைம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா சார் ஒரு நிக்நேம் வச்சு கூட்டாருன்னா சாரே கூட்டாருன்னு ஒண்ணு கூட்டுருவாங்க. நீ எனக்கு வச்சுன்னா ஏன் எதுவும் எல்லாம் பேச மாட்டாங்க. ஏதோ நீ தெரியாம வந்து கேட்டுட்டேன், ஏதோ யதார்த்தமா கேட்டுட்டு நான் நல்லா சிரிச்சு பேசுறதை வச்சு. பட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸை வெளியில தான் கிண்டல் பண்ண முடியும். ஆனா நான் ஒரு தடவை கேலி பண்ணிட்டா, உன கிளாஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கும்போது கேலி பண்ணுவேன், சாரே அந்த வார்த்தை தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்துட்டு எப்பயுமே வந்து ஒருத்தவங்க வந்து கேலி பண்றது வந்து அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா அது வந்து எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், எனக்கு அவர் ஒரு நிக்நேம் வச்சிருந்தாருன்னா என்ன அப்படி கூட்டிருந்தா எனக்கு எப்படி இருந்தது, அது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல நம்ம திருந்ததுக்கு டைம் வரும்போது அந்த மாதிரி இதுக்கு இனிமேல திருந்துடா அப்படின்ற மாதிரி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம டீச்சருக்கு நிக்நேம் வைக்க கூடாது, அது ஹேபிட் இல்ல. டீச்சர் வைக்கணும் போய் படிச்சவங்க பொசிஷன் இதெல்லாம் வேற. இப்ப நம்ம பையன் தானே, இப்ப நம்ம கலாய்க்கலாம், என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படின்ற வாடா போண்டா வாடா வாடா அப்படின்ற கலாய்க்கிற மாதிரி சும்மா ஏதாவது ஃபேமிலி சொல்ற அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்போம். சோ அதுக்கப்புறம் அதையும் நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலேஜ் நான் போகும்போது நிறைய படிக்கும் போது நம்ம மைண்ட் மாறும். ஆக்சுவலா நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறது, சப்ஜெக்ட் நிறைய புக்ஸ் நிறைய படிப்பீங்க. நீங்க படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம எது சரி எது தப்புன்னு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க முடியாது, எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. சில ஜீனியஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எழுதிருப்பாங்க லைஃப்ல, எது சரி எது தப்புன்னு சில விஷயங்கள்லாம். அப்ப நம்ம வந்து ஷைன் ஆகணும்னா சில விஷயங்களை மாத்தணும். சோ அப்பதான் நான் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, நம்ம ஒரு நல்ல டீச்சரா நம்ம இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல டீச்சருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம தான் அப்பதான் நாளைக்கு நம்ம ஒரு நல்ல டீச்சரா ஆனா அதை நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம ஒருத்தவங்க மதிச்சாதான் அவங்க நம்மள மதிக்கிற இடத்துக்கு நம்ம எதிர்பார்க்கணும். நான் கொடுக்காத ஒரு விஷயத்த எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும், நான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு வரும்போது அந்த கேரக்டர் நான் மாத்தினது. அதுக்கப்புறம் எனக்கு டீச்சிங் எனக்கு பேஷனா இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம்ல எனக்கு 2 விஷயமும் பிளஸ் ஆயிடுது. அதுல என்ன யாரே நிக்நேம் வச்சு கேட்டாலும் கவலைப்பட மாட்டேன், நம்ம பண்ணாதே பண்ணிட்டான் அந்த ஒரு மைண்ட் செட் கன்வின்சிங். நம்ம அளவுக்கு நிக்நேம் நான் எப்படி தெரியுமா அப்படின்ட்டு யோசிக்கலாம் பாரு. எனக்கு பேரு நானே வைக்கிறேன், எனக்கு பேரு அப்படின்ற மாதிரி நான் சில நேரத்துல யோசிப்பேன், பேர் கூட வைக்க தெரியலப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரெஸ்பெக்ட் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்டூடெண்ட் அவங்க நிக்க வச்சாலும் அதை நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அந்த காம்ப்ரமைஸ் அது எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் கடைசியா ஒரு நாள் வந்துட்டு இவரு மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கலன்னு நான் சொல்ல வச்சிருவேன். அதுல அந்த மைண்ட் செட்ல தான் எப்பவுமே யோசிப்பான். அவன் என் கூட வந்துன்னே நான் டிராவல் பண்ணானா, அவன் முடிச்சுட்டு போகும்போது நான் நினைச்சது இவர் வேற, முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வேற அப்படின்ற அந்த மனநிலை அவனுக்கு வர வச்சிருவான். அது எனக்கு பயம் கிடையாது. பிளஸ் அந்த இதுல அப்படிதான் இருப்பாங்க நம்ம பசங்க. அது சாதாரணமா எடுத்துப்பாரு, ரொம்ப சீரியஸா இது பண்ணிக்க மாட்டேன். லாஸ்ட் क्वेश्चन, நெவர் ஹேவ் ஐ எவர் கான்செப்ட்ல क्वेश्चंस எல்லாம் மறந்துருக்கீங்களா? இப்ப நீங்க போய் டீச் பண்ணிட்டு மறந்துட்டீங்களா டக்குன்னு, அதை எப்படி சமாளிப்பீங்க? மறந்துட்டோம் அப்படின்னு எப்படி இது பண்ணுவீங்க? எனக்கு நடந்தது இல்ல, பட் சார் எக்ஸ்பிரஷன் பார்த்தா எனக்கு நடந்திருக்கு. எல்லாம் பாத்துப்பா என்னாச்சு ஏதோ எதனால நடந்துட்டு கான்செப்ட்லாம் மறக்கல. யூடியூப் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் அப்பதான், அந்த ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸ் அப்போ நான் ஃபர்ஸ்ட் வீக்ல கூட ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் அப்ப வந்து ஸ்மால் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன், லைவ் போகல. நான் ஃபர்ஸ்ட் லைவ் போறப்ப நல்லா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்ல. 2வது லைவ் 3வது ஏதோ போகிறப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் போகும்போது நான் கொஸ்டின் எடுத்துன்னு வந்துட்டேன். டக்குன்னு எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுறாங்க உள்ள போனோடனே. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நோட்டு திருப்புறேன், பேப்பரை திருப்புறேன், கேமரா பாக்குற பசங்க அதெல்லாம் பாத்துன்னு இருக்காங்க அப்படின்னு. நான் இப்ப எங்க போறதுன்னே தெரியல. எழுதிட்டு புரிஞ்சுதாடா சார், ஆன்சர் தப்பா வந்துருச்சு. ஐயோ அப்படின்ட்டு எனக்கு ஃபார்முலா தெரியலையா, இல்ல சப்ஜெக்ட் புரியலையா, என்ன அந்த புதுசா வந்த நிலாவஸ் ஒண்ணு. 2வது அன்னைக்கு நைட் நான் சரியா தூங்கல. அது ஒன் ஆஃப் த ரீசன். அன்னைக்கு நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன்.
ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்து என் மைண்ட் வந்து கொஞ்சம் இந்த ஹேங் ஓவர் மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே மைண்ட்ல கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் அந்த பேஜ் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போறேன், அப்பயும் ஆன்சர் வரல. அதே கொஸ்டின் 3 தடவை போறேன். எப்ப லைவ்ல அந்த வீடியோ என்ன இருக்காது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வீடியோ நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். என்னென்ன பண்ணி கடைசியா போர்டு கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆன்சர் வரல. என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு என்ன போர்டு கூட பேச விட்டாலே திரும்பி பார்த்தா அப்படி கேள்வி கேட்பானுங்களே, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு, பசங்களா இந்த கொஸ்டினே நான் பிரேக் கப்பா நடத்துறேன். கடைசியா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ மறந்து போச்சு, சம்திங் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன், எனக்கு இந்த கொஸ்டினை நான் திரும்ப வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஆன்சர் சொன்னேன். கொஸ்டின்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வரல அப்படின்னா நான் தப்பா பண்ணிட்டேன்றது முதல்ல ஒத்துக்க மாட்டேன். எப்பயுமே கொஸ்டின் வந்து தப்பு இருக்கு, பிளஸ் மைனஸ் மிஸ் ஆயிருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் தான் தப்பு அப்புறம் ஒத்துப்பேன். அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணிடுவேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், நான் தப்பு பண்ணுன்றது இப்ப நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிரேக் விட்டுட்டு போய் படிச்சுட்டு வந்துட்டு தான் ஏன் இந்த கொஸ்டின் தப்பா பண்ணோம் அப்படின்றத அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் பண்ண ஒரு ஸ்மால் எரர், அது கேர்லெஸ் மிஸ்டேக், அது ஃபோக்கஸ் இல்லாம அந்த ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுனால. பட் அது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மெமரியாவும் இருந்தது. இந்த போர்டு கூட தான் பேச வச்சிருக்காங்க பசங்க. அது வந்து கிரௌடு வேற அன்னைக்கு ஜாஸ்தி. பிரச்சனை எப்ப நடக்குதுன்னா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா தான் நடக்குது. கம்மியான பசங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சார் நீங்க காமா இருங்க சார், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இந்த 50 பேர் 60 பேர்லாம் வந்துட்டான்னு வச்சுக்க, என்னாச்சு சார் மாத்திரை போடணுமா, பிபி சுகரா, எதுவுமே கிடையாது. ஒரு மறந்தேன், அதுக்கே நான் சப்ஜெக்டே மறந்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சு, நம்ம பசங்க முன்னாடி நம்ம நடத்தும் போது மறந்துட்டா அது பிரச்சனை இல்லை. எனக்கு அது யூடியூப் அப்புறம் ஆஃப்லைன் டிஃபரன்ஸ் நிறைய இருந்தது. ஆஃப்லைன் நான் மறந்துட்டா கூட வெயிட் பண்றேன், நான் அடுத்து கேஷுவல் சொல்லிட்டு போயிடுவேன், இப்ப நம்ம பிரச்சனை இருக்காது. பட் நம்ம யூடியூப்ல நடத்தும் போது அது ரெக்கார்ட் ஆயிடுமே, நாளைக்கு அவன் எப்படி பாப்பேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன, ஏமா பார்க்க போறான், நம்ம பசங்க தானே. அதுக்கப்புறம் சார் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணன்றதை கண்டுபிடிச்சு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவான், நீ தான் தப்பு பண்றது சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்பயுமே ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருப்பானுங்க. நான் கரெக்டா எது சால்வ் பண்ணாலும் கம்மி இருப்பானுங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. தப்பு வந்துருதுன்னா உடனே இது தப்பு ஆப்ஷன் டி வராது, சி தான் வரும். என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படி பேசுறானு அப்படின்ற மாதிரி தோணும். அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த கேட்டகரி தான். நான் வந்துட்டு தப்பு மட்டும் நோட் பண்ணுவேன், கரெக்ட் டைம்ல கண்டிக்க மாட்டேன். இப்ப ஒருத்தர் 198 வாங்கினா 98 நான் கண்டிக்க மாட்டேன், 2 மார்க் ஏன் விட்டேங்களா, நான் 2 மார்க் ஏன் விட்டேன், அந்த டைப் ஆஃப் கேட்டகரி தான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே மோட்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நான் எப்பயுமே கிளாஸ் நடத்தும் போது பிசிக்ஸ் ஒரு பிளஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தப்பு வரும். நம்ம தப்பு பண்ணிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க, சார் இது எத்தனை மல்டிபிளிகேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து பிளஸ் மிஸ்டேக் வந்திருக்கு, ஏதாவது கண்டுபிடிச்சிருவான். சோ அப்ப பரவாயில்ல, தேங்க்ஸ் அவனுக்கு நன்றி சொல்லிடுவேன். அப்ப நீ தான் எனக்கு உதவி செய்யறேன், அப்ப அப்படியே எடுத்து கொடுக்குறா, ஏதாவது நானும் பார்த்து நானும் அப்படியே ஏதாவது பார்த்து ஆன்சர் தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். பட் அது எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நம்மள நல்லா கிளாஸ் போறதை கவனிக்கிறாங்க, கவனிச்சாதான் தப்ப கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு, அவன் கண்டுபிடிச்சு அவன் சொல்லும் போது ஓகே, நம்ம வந்துட்டு எந்த இடத்துல தப்பான கொஸ்டின் போடல, தப்பான ஆன்சர் கொண்டு வரல, ஏதாவது ஒரு ஃப்ளோல வந்து தப்பு வந்தாலும் யாரும் சொல்லலைன்னா தப்பாக பதிவாயிடும். எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், எந்த காரணத்தை கொண்டு ஒரு சின்ன பாயிண்ட் கூட தப்பா வந்துக்கூடாது. ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டோ நான் சொன்ன வார்த்தையோ கால்குலேஷன்லயோ தப்பு வந்துக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப காரணம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அது சீரியஸா ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. அந்த சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு பாயிண்ட் தப்பா போட்டா கூட கடைசியில் தப்பாயிடும். அந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அதனால நான் எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்ப்பேன், நான் எடுத்ததே செக் பண்ணி. நானும் கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு நடத்தும் போதே தெரிஞ்சிடும், என் மைண்ட்ல அது ஓடும். நான் இங்கே தப்பா பேசிருக்குன்னு சொல்லிச்சுன்னா அடுத்து 10 நிமிஷம் ½ hour கழிச்சு திரும்ப அந்த கொஸ்டின் வந்து நான் கரெக்ஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ளோல தப்பா, ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு இருக்கேன், கொஸ்டின் தப்பா, அந்த எக்ஸ்பிரஷன் தப்பா இருக்காது, ஏதோ ஒரு வார்த்தை அது கரெக்டான அந்த இடத்துல அந்த வார்த்தை இருந்திருக்காது. திரும்ப நான் வந்து நான் அந்த இடத்துல தப்பா அந்த வார்த்தை சொல்லிட்டேன்னா சாரிடா, அதை கரெக்ஷன் பண்ண, அந்த கரெக்ஷன் என் மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். ஒரு சின்ன வந்து தப்பா கூட கவனமா இருக்காங்க. அப்படி மீறி ஏதாவது முடிஞ்சு போயிட்டா கமெண்ட் அப்டேட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு, இந்த டூரேஷன்ல இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எப்பயுமே தவறா ஒரு சின்ன விஷயம் கூட போயிடக்கூடாது. பிசிக்ஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி, அதனால ரொம்ப கவனமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லியே ஆகணும், நம்ம டீச்சர்ஸ் வந்து பொதுவா மத்த யூடியூப் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈவன் வேதாந்துவா இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எஸ்எம்இஸ் இருப்பாங்க, அவங்க நமக்கு பிபிடி பண்ணி தருவாங்க, நம்ம ஃபேக்கல்டிஸ் அதை போய் கிளாஸ்ல எடுப்பாங்க. பட் வேதாந்தம் நீட் தமிழ்ல மட்டும் 3 பேருமே
ஃபேக்கல்டி ஒரு கிளாஸ்க்கு போறாங்கன்னா அந்த பிபிடி அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். நானே எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கு, நம்ம புது ஆபீஸ்ல ஒரு தடவை நம்ம நைட்டு வெளியில போகும்போது எங்க லைவ்லாம் முடிச்சு வெளியில போற நேரத்துல நான் சொன்னேன், சார் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நான் என்ன எஸ்எம்இ அசைன் பண்ணட்டுமா அப்படின்னு. அப்பவும் அவங்க சொன்னது, மேம் பரவாயில்ல மேம், நாங்க பிபிடி பண்ணிக்கிறோம், அப்பதான் எங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும், இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் தருவாங்க, நம்ம என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும் மேம், தட் வில் நாட் மேக் ஜஸ்டிஸ் மேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ ஒன்ஸ் அகெயின் நம்ம டீச்சர்ஸ் பக்கா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் தட். எஸ், ஆக்சுவலா என்னன்னா டீச்சர்ஸோட டச்னு ஒண்ணு இருக்கும். இந்த டீச்சர் இவங்க இப்படிதான் நடத்துவாங்கன்னு இப்படி மைண்ட்ல இருக்கும். அவங்க அந்த வே ஆஃப் டீச்சிங்கா இருக்கட்டும், அவங்க பிரசென்ட் பண்ற போர்ட்ல எப்படி எழுதுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பிபிடி எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க பசங்க எப்பயுமே. அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல கண்டுபிடிச்சிருவாங்க, ப்ரிப்பேர் பண்ண இந்த கண்டென்ட்டோட ஆர்டர்ல கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பயுமே அந்த டீச்சரோட டச் அதுல இருக்கும். இப்ப நம்ம சம்மந்தம் இன்னொரு நடத்தும் போது அவங்களுக்கு வந்துட்டு அவருடைய நம்மளோட ஃப்ளோ அதுல இருக்காது, கண்டென்ட்ல மிஸ்டேக் இருக்காது, சிலபஸ் எல்லாமே அதே தான் இருக்கு, எல்லாமே இருக்கும். நான் ஒரு ஆர்டர் ஒண்ணு வச்சிருந்திருப்பேன், அந்த ஆர்டர் சார் நடத்தினாருன்னா எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுவாருன்னு ஒண்ணு நம்ம மைண்ட்ல இருக்கும். இதுல அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா இதை அவர் ப்ரிப்பேர் பண்ண கண்டுபிடிச்சிருவான். சோ அவனுடைய ரொம்ப அதிகமான முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அந்த பிபிடி அவனுக்கு கடைசியா வேணும். அது ஏன் பிபிடி, நம்மளோட ஃபேக்கல்ட்டியோட பிபிடி சொல்றேன் நான், அந்த அவங்களுடைய பிபிடி இருந்தாதான் அவனுக்கு ட்ரஸ்ட் அது மேல ஜாஸ்தி. கிளாஸ் எடுக்கிறதுல எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்குதோ அதை விட அந்த ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் கிளாஸ் முடிஞ்ச உடனே பிபிடி எப்போ வரும், எப்ப அப்லோட் பண்ணுவீங்க, அந்த பிடிஎஃப் வேணும். அந்த பிடிஎஃப் கொடுக்கணும் எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவாங்க. என்னென்ன கமெண்ட் மேமா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் எந்தெந்த கமெண்ட்லாம் போட்டு எப்ப இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவீங்க, சம்மந்தம் இல்லாம இருக்கும், எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் திடீர்னு செஷன் நான் வேற ஏதோ கிளாஸ் எடுத்திருப்பேன், அந்த கிளாஸ் கீழே போயிட்டு அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறது கேட்க வேண்டியதான் கேட்டா, இல்ல நீங்க அதை பார்க்க மாட்டீங்க, இப்ப நேத்து எடுத்த கிளாஸ் இதானே, இதுல போட்டாதான் நீங்க அங்க போய் அப்லோட் பண்ணுவீங்க. யாரும் நம்ம பசங்க அப்படின்னு தோணும். இப்ப அதுவும் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, நம்ம சிபிஎஸ்இ டைம்ல மிட் நைட்ல லாஸ்ட் கிளாஸ் என்னோடது, அடுத்த நாள் காலையில ரிவிஷன் கிளாஸ் கெமிஸ்ட்ரிக்கு. அன்னைக்கு நைட்டு நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேக்குறாங்க, மேம் எனக்கு வந்து சார் யாருன்னு நான் மென்ஷன் பண்ணல, பட் சாரோட அந்த கிளாஸோட பிபிடி எனக்கு இப்ப வேணும் மேம், சிபிஎஸ்இ லைவ்ல வந்துட்டு நீட் பிபிடி வேணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது எனக்கு இப்பவே வேணும் மேம், இல்லைன்னா நான் இப்பவே ஸ்பேம் பண்ணுவேன், யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற, நான் கிளாஸ் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணி நான் சேனல் மேனேஜர் கூப்பிடுறேன். அவரு எந்திரிச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் புலம்பி அவர்கிட்ட எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் பிபிடியை கொடுங்கன்னு சொல்லி, அப்புறம் அவர் யாரை கான்டாக்ட் பண்ணாருன்னு தெரியல, கடைசியில பிபிடியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் விட்டான். அது வரைக்கும் ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சோ அந்த மாதிரி பசங்க இருக்காங்கப்பா. டீச்சர்ஸோட நோட்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க எப்படி நடத்திருக்காங்களோ அவன் மைண்ட்ல அப்படிதான் பதிவாயிருக்கும். ஆக்சுவலா பிக்சரைசேஷன் நம்ம சொல்லுவோம். அவன் போர்ட்ல ஒண்ணு பாத்துருப்பான், படமா கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த கலர் எல்லாம் எதிர்ப்பார் சார் இந்த இடத்துல, அவன் மைண்ட்ல அப்படிதான் விஷுவலா பதிவாகுமே. அந்த நோட்ஸ் தான் அவனுக்கு வேணும், ஏன்னா அதெல்லாம் யூடியூப்ல பாத்துருப்பான். அவனுக்கு திரும்ப அந்த டவுட் வரும்போது யூடியூப்ல எக்ஸ்பிளனேஷன் பாத்துக்குவோம் அந்த பிடிஎஃப். சோ அதனால நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம், பிடிஎஃப் இவ்வளவு ஜாஸ்தி வேல்யூ இருக்குன்னு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் எந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண எங்க இருக்கணும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தேடி தேடி வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா, ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ சரியான பண்ணா இருந்துச்சுல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க வந்து டீச்சர்ஸ்ல கேட்கணும் அப்படிங்கறத. அண்ட் தென் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video. Tata, bye bye. Yeah, bye 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 bye.